மார்னிங் டார்லிங். என்னடி இட்ஸ் டூ லேட் மார்ட்டின். என்ன லேட் ஆச்சு? ஒன்னும் லேட் ஆகல. இங்க வா. ஐயோ ஏய், காலையில விடிஞ்சதும் கட்டின பொண்டாட்டிய கட்டி பிடிச்சு தூங்குற சுகம் இருக்கு தனி. என்னடி பண்ற? எப்படி வலிக்குது தெரியுமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்படி இழுத்து போத்திட்டு தூங்காம ஒழுங்கா ஜாகிங் போங்க. ஓகே, கெட் ரெடி. வேண்டாம் வேண்டாம். ஏய், இன்னைக்கு வேண்டாம். வேண்டாங்கறல்ல. அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. எழுந்துங்க. வேண்டாம்னு சொல்றேன்ல. ரோஸ், குட் மார்னிங் மம்மி. குட் மார்னிங் ரோஸ். ஐயோ, ஒத்துக்கிறேன். அப்பா மாதிரியே பொண்ணு. உண்மையை சொல்லுங்க, அப்பா உங்களை இந்த மாதிரி கட்டி பிடிச்சாரா? அப்பா சொல்றது பொய்யே இல்ல. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. கர்த்தரே, என்னோட வேண்டுதலை நிறைவேத்துங்க. அது சரி, இன்னும் கிளம்பலையா? ஜாக்கிங்கிற பேர்ல என்ன காலங்காத்தால இப்படி ஓட வைக்கிற என் பொண்டாட்டி கிட்ட இருந்து, சாத்தான் கிட்ட இருந்து அவளை காப்பாத்தி என் கையில கொடுங்க கர்த்தரே. கொடுத்துட்டாரு. நீ எப்ப வந்த? நீங்க எப்படி ஜாகிங் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஸ்ட்ரெயிட்டா மாணிக்கத்தோட டீ கடை, அங்க இருந்து கலாட்டா. அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க ரொம்ப மோசம்பா. உங்க வேண்டுதல கர்த்தர் கேட்க மாட்டாரு. நீங்க முதல்ல கிளம்புங்க குண்டு டார்லிங். கிண்டல் பண்ணாதடி. மாணிக்கம் கடையில இருந்து நான் கலாட்டா மட்டும் பண்ண மாட்டேன், அவன் தங்கச்சியை சைட் அடிப்பேன், என்னெல்லாம் தோணுதோ செய்வேன். இன்னைக்கு போய் ஆகணுமா? ஓடுங்க போங்க. செண்பகமே செண்பகமே பகமே நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாளே. செண்பகமே. இவருக்கு என்ன ஆச்சு? வணக்கம் 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 வணக்கம். இவனுங்களா? சரி நிறுத்துங்கடா, சோம்பேறி ஐயோ, பசங்களா. உண்மையான மன்மத ராசா வந்துட்டாரு. ஒப்பந்தம்டா அது. போங்கடா. என்னடா சிரிக்கிற? அதே இல்லைங்க சார், உங்களுக்கும் மன்மத ராசாவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் அதுதான் விஷயமே. எனக்கு நிறைய இடத்துல சம்பந்தம் இருக்கு. என்ன புரிஞ்சுதா? அது சரி, புருஷனை முன்னாடி அழகா ஒன்னா கூடி நிக்கிறீங்களா? தள்ளி நில்றா. நீ அந்த மத்தாள மலைக்கு அந்த பக்கம் போ. அப்ப என் பொண்டாட்டி? பொண்டாட்டி இங்க எங்கேயாச்சும் இருக்கட்டும். பொண்டாட்டி இல்லைன்னா போக முடியாதோ? போடா, போய் வேலையை பாரு. அடியே தமிழ் முத்தே, சிங்கார பெண் கொடியே, உங்ககிட்ட தனியா பேசத்தான் இப்படி எல்லாம் பண்ண. புரியலையே. புரியலையா? இந்த மன்மதராசா உனக்கு புரிய வைக்கிறேன். வா வா. நான் இந்த பொண்ணை லேசா டச் பண்ணேன். நீ டச் பண்ணிட்டியா? சரி விடுங்க, வேணா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ கல்யாணம் பண்றியா? எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி பேசுவ? நான் உலகம் சுற்று வாலிபன். நான் இந்த பைக்ல வந்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு என் கையை பிடிச்சு இழுத்துட்டா. அவ இந்நேரத்துல இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா. அடியேன் வந்தாச்சு, உங்க தரிசனத்தை காட்டுறீங்களா? இன்னைக்கு ரோஸுக்கு பதிலா நீங்க வரீங்களா? ரோஷினி, இது வரேம்மா. சீக்கிரம் எழுந்திருக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. ஹாய் ஹாய். நீ நடந்துதான் போகணுமா? அதான் அப்பா ஜீப் இருக்குல்ல. அதெல்லாம் வேண்டாமா, அதெல்லாம் நல்லா இருக்காது. இந்த ஜூலியட்காக எவ்வளவு ரோமியோஸ் ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு நான் ஜீப்ல வேகமா போயிட்டேன்னா அது நல்லா இருக்குமா? நீங்க உள்ள போங்க. ஏதாவது பசங்க பாத்துட்டாங்கன்னா அப்பாவோட நிலைமை தான் பாவம். டாடா.
இன்னும் காணுமே. டேய் அங்க போறா. வழக்கம் போல உங்களோட ஆளுங்க காதலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க 3 பேருக்கும் பொருத்தமான ஹீரோ தான். இல்லடி, அவங்க எல்லாம் எங்களுக்கு ஹீரோஸ் இல்ல, ஜீரோஸ். வெறும் முட்டை. ஸ்டார்ட். ஓம் கிரீம் வஸ்வதேசாய நமஹ. இந்த மந்திரத்தை எங்கடா கத்துக்கிட்ட? இது மந்திரம்லாம் இல்லடா. நமக்கு பிடிச்ச பொண்ணை நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு சொல்ற ஒரு மந்திரம். அப்ப மந்திரம்? இது வெறும் தந்திரம். காத்து அதிகமா இருக்கே. என்னடா சொன்ன? சைக்கிளோட டயரோட டியூபு. அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துடுவேன். உண்மை சொல்லு, அது என்ன மந்திரம்? அதாவது மந்திரம் சொன்னா வஸ்திர லேசாய நமகன் சொன்னா நம்ம நினைக்கிற ட்ரெஸ்ல யார வேணாலும் பார்க்கலாம். ஏய் அங்க பாரு, வால் வராண்டி. டேய், இது சேகரோட சாம்ராஜ்யம். என்னோட ஆள் பின்னாடி சுத்தாதீங்கன்னு நிறைய டைம் சொல்லிருக்கல. அப்புறம் ஏன்டா இப்படி பண்றீங்க? சொல்லுடா, ஏன் இப்படி பண்றீங்க? படிக்கிற வயசுல படிச்சு பெரிய ஆளாகிற வழியை பாருங்கடா. அவளை நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு தான் மிச்சம் 3 இருக்கு. அதனாலதான் உங்களை சும்மா விடுறோம். இடத்த காலி பண்ணுங்கடா. போங்க போங்க. ஹேய் நில்லுடி செல்லம். எவ்வளவு நாள் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன், என்னை கண்டுக்காமலே போறியே. பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் நீ என் பின்னாடி வரும்னு நம்பிக்கை இருக்கு. அதுதான் இந்த சேகரோட ஸ்டைல். ஏய் நிக்கமா போ. நில்லுங்க. சேகருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. கோவம் வந்தா எது வேணாலும் செய்வான். வேணும்னா உன்னை தூக்கிட்டு கூட போயிடுவான். ஐயோ பாவண்டா என் செல்லம். அவளை ஏன்டா பயமுறுத்துற? நல்ல யோசனை பண்ணு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பேர் தான் காதல், புனிதமான காதல். வாங்கடா போலாம். வரட்டுமா? நாளைக்கு பார்க்கலாம் என் செல்லம். சூப்பரா இருந்தது ஆளோட பெர்ஃபார்மன்ஸ். நம்ம ஆளுங்க திரும்பி பார்க்காம ஓடி போயிட்டாங்க. இததான் நான் சொன்னேன், அவனுங்க ஹீரோஸ் இல்ல, ஜீரோஸ். சுசி, உனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுக்கணும்னு ரொம்ப நாளாவே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஒன்று பண்ணு, நீயே டைப் பண்ணிக்கோ, நான் சொல்றேன். டு சூசி பெர்னாண்டஸ். இப்பவும் பெர்னாண்டஸ் தானே உன் அப்பா? உனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறேன். நீ ஏலக்காய் தோட்டத்தை சுத்தி வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல, பாம்பு குத்தும். அப்பப்ப தேயிலை தோட்டத்துக்கும் வா. நீ எதுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குற? இங்க உட்காரு. தேவையில்லாம ஏதாவது பண்ணீங்க மேனேஜர் கிட்ட சொல்லிடுவேன். மேனேஜரா? எந்த மேனேஜர்? சீனியாரிட்டி படி இங்க நான் தான் மேனேஜர். சரி, அந்த ஆள் படிச்சிருக்கானேன்னு சொல்லி சம்பளத்தை கூட்டி கொடுக்க சொல்லி நான் தான் சொன்னேன். ஆனா பவர் என்கிட்ட தான் இருக்கு. நான் யாருன்னு காட்டணுமா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? சஸ்பென்ஷன் ஆர்டர் டைப் பண்ண சொல்லி கால் பண்ணி சொன்னாரு. சஸ்பென்ஷனா? எதுக்கு? உங்ககிட்ட லவ் லெட்டர் டைப் பண்ண சொன்னதுக்கா? இல்ல, அஞ்சலிய கட்டி பிடிச்சதுக்கு. அஞ்சலியா? நானா? நான் கட்டி பிடிச்சனா? அது வேலை பார்க்கறவங்க, அவங்கள சஸ்பெண்ட் பண்ண சொல்லு. அது சரி. நான் ராமாயண சீரியல் கூட பார்த்தது இல்ல. எனக்கு அஞ்சலி யாருன்னே தெரியாது. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்த. அதெல்லாம் விடு, நீ டைப் பண்ணு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணாங்க. ஏன் ஃப்ரெண்டா? நீங்க வந்த உடனே கால் பண்ண சொன்னாங்க. மன்மதராசா, அப்படி இல்ல சார். ஒரு மாசம் பொறுமையா இரு. தேங்க்யூ சார். இதுக்கப்புறமும் உன்னோட லீலையை காட்டன்னு வச்சுக்க. சஸ்பெண்டுக்கு அப்புறமும் இன்னொன்னு இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. இழிக்காத. ஹலோ, ஐம் ஆண்டனி. எந்த ஆண்டனி? தெரியலையா? இல்லையே. பல வருஷங்கள் முன்னாடி நம்ம ஒன்னா படிச்சோம். உன்னுடைய ஹாஸ்டல் ரூம்மேட்ரா. ஹேய், நீயா? ஏய், நீ எங்க இருந்து கால் பண்ற? நான் நேத்தே தமிழ்நாடு வந்துட்டேன். நான் வீட்ல இருந்தா கால் பண்றேன். அப்ப இரு, நான் அங்க வர்றேன். எனக்கு உன்னை உடனே பார்த்தாகணும். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? அத சொல்லதான் கால் பண்ணேன். நீ இங்க வந்து கஷ்டப்பட தேவையில்ல, நானே அங்க வரேன். உண்மையாவா? ஒரு மாசம் உன் கூட இருக்கிறதாண்டா பிளானே. சும்மா சொல்லாதடா, உண்மையிலேயே வந்துருவியா? கண்டிப்பா வரேன். அப்ப உடனே வாடா, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்.
உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? ஏய் வாடா ராஸ்கல். டேய் உனக்காகவே நான் உன்னை ரெடி பண்ணி வைக்கிறேன்டா. ஓகே ஓகே சீக்கிரம் வாடா, வெயிட் பண்றேன். மை ஓல்டு ஃப்ரெண்ட். என்ன சார் என்னாச்சு? அது என்னுடைய பழைய ஃப்ரெண்டு ஆண்டனி வர்றான்னு தெரிஞ்ச உடனே என் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. வர்கீஸ் இங்க வா, இங்க வாயா. ஒரு நிமிஷம். ஆண்டனி வர போற சந்தோஷத்துல உன்னோட சஸ்பென்ஷன் ஆர்டரை நான் கேன்சல் பண்றேன். அப்புறம் அவன் நாளைக்கு வந்துருவான். அதனால நான் இப்பவே பங்களாக்கு போறேன். எல்லா விஷயத்தையும் நீங்க பாத்துக்கணும். ஓகே சார். நான் இங்க இல்லங்கிறதுனால உன்னோட குணத்தை காட்டினேன்னு வை. என் குணத்துக்கு குறைய இருக்காது சார். இல்ல டீசெண்டா இருப்பேன்னு சொன்னேன். ஓகே ஆல் சக்சஸ். அட கடவுளே, போற வழியில அந்த ஜீப்பு கவுந்து இவர் போய் தொலைச்சிட்டாருனா அப்புறம் நான் தான் இங்க மேனேஜர். டிவில சினிமா பாத்துக்கிட்டு இருக்கானா? அது டிவி இல்ல சார், கம்ப்யூட்டர். அது எனக்கு தெரியும். கெட் அவுட். ரோஸ் ஏண்டி லேட்டா வர? லேட் ஆனதுனால தான். ஓ பெரிய ஜோக்கு. இனி வேற ஏதாவது ஜோக் வச்சிருக்கியா? ஏய் ரோஸ், என்னப்பா? நீ வந்து ஜீப்ல ஏறு. அப்பா கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. நீ இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம். பிரியா பிரின்சிபல்கிட்ட சொல்லிடு, நான் ரோஸை கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லு. சரி அங்கிள். ஓகே வா வந்து உட்காரு. என்னப்பா விஷயம்? அது அப்புறமா சொல்றேன். ரோசி எதுக்கு அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போறாரு? அதுவா, ரோஸ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. போடா. என்னன்னு சொல்லுங்கப்பா, நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. நோ நோ, நான் இப்ப அதை சொல்ல மாட்டேன். அப்படின்னா நானே சொல்லட்டுமா? சரி சொல்லு கேப்போம். அப்பா காலையிலேயே தண்ணி அடிச்சிட்டாரு. ஏய் இல்ல, என்ன விஷயங்கிறத நான் உன் அம்மா பக்கத்துல வச்சு தான் சொல்லுவேன். அதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்குமா? கம்பெனிக்கு போன புருஷனும் ஸ்கூலுக்கு போன நம்ம பொண்ணும் ஏன் திரும்பி வந்தாங்கன்னு யோசிக்கிறியா? ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் இருக்குது, வா சொல்றேன். வா. என்ன விஷயம் சொல்லுங்க மார்ட்டின். சொல்றேன். எனக்கு கோவம் வருது. அம்மா அது பாய்சன். ஏய் உள்ள உட்கார்ந்து சொல்றேன், வா. அவசரப்படாத, கண்டிப்பா சொல்றேன். ஏய் ஆண்டனி வர்றான். ஆண்டனியா? எந்த ஆண்டனி? ஏய் நம்ம பழைய ஃப்ரெண்ட் ஆண்டனி. அவனையே நீ மறந்துட்டியா? யாருப்பா அவரு? அம்மா கிட்ட கேளு. ஐயோ நீங்களே சொல்லுங்கப்பா. சரி நான் சொல்லட்டுமா? மார்ட்டின் ப்ளீஸ். ப்ளீஸ் எல்லாம் சொல்லாத, நான் சொல்லுவேன். நம்ம பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு என்ன குறைஞ்சு போயிடும்? நீ என் தங்கண்டி. இவளுக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்கப்பா. சொல்றேன். ரோஸ், ஆண்டனி என் கிளாஸ்மேட், அதுவும் இல்லாம என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த காலத்துல காலேஜ் பியூட்டி பெரிய சிங்கரான உங்க அம்மாவை நாங்க 2 பேரும் ஒரே டைம்ல லவ் பண்ணோம். கடைசியா உங்க அம்மா கிட்ட சொல்லும்போது எங்க 2 பேருக்கும் டென்ஷன். அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சதே ஆண்டனி தான். பிரச்சனையை இவகிட்டயே விட்டுறலாம், அவ விருப்பத்தை கேட்டு 2ல ஒருத்தர் விட்டு கொடுத்துடலான்னு சொன்னான். அதுதான் பிளான். ஆனா ஷெலின் என்னதான் லவ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே அவன் இவ்வளவு கஷ்டப்படுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட சொல்லாம படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். அது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு. அதுக்கப்புறம் அவனை பத்தி விசாரிக்கும் போது வெளிநாட்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பல வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவன் எனக்கு கால் பண்ணான். என்னை பார்க்கறதுக்கு வர்றான். நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேம்மா. ஆனா அம்மாவோட ஹாப்பினஸ் போயிடுச்சு. அதை சரி பண்றதுக்கு அப்பா கிட்ட ஒரு மருந்து இருக்குமா. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. போ. பாத்தியா, அம்மாவோட கோபம் போயிடுச்சு. அன்னைக்கு உங்க அம்மா இந்த பாட்டை பாடிதான் என்னையும் ஆண்டனியும் விழ வச்சா. இப்பவும் பாரு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் உங்க அம்மாவுக்கு அந்த பழைய குணம் மாறவே இல்லை. பாத்தியா, நாங்க இப்படிதான். சரி அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. அப்ப நானும் ஆண்டனியும் குக்கிங் பொறுப்பை ஏத்துக்கிட்டோம்.
மத்தவங்களுக்கு சரக்கு வாங்குற பொறுப்பு. சமையல் தெரியாத நாங்க என்ன செய்வோம்னா, ஏதோ பார்க்கிறதுக்கு அவியல் மாதிரி மிளகா, மல்லி, மஞ்சத்தூள், ஜீரகம், கடுகு, உப்பு, பட்டம், லவங்கம், ஏலக்காய், குண்டு மிளகா, பச்சை மிளகா, கொடம்புளி, சாதா புளி இருக்கிற எல்லா பொருளையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி கறி குழம்பு வைப்போம். எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? முக்கியமான விஷயம், எல்லாரும் குடிச்சு போதியா இருக்கும் போதுதான் அந்த சாப்பாடு எடுப்போம். அதென்ன? அப்பதானே அவங்களுக்கு டேஸ்ட் தெரியாது. இவளுக்கு ஒண்ணுமே தெரியல. நாங்க பண்றது பெரிய சமையல் இல்லைனாலும் அந்த குழம்புக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குமா. ஆண்டனி அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அவனுக்காகவே முன்னாடி செஞ்ச மாதிரியே இந்த கறி குழம்பு செஞ்சிருக்க. இத சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அதுக்கு நான் ஒண்ணு சரக்கு அடிக்கலையே. ஓ செண்பகம், இங்க வா. எதுக்கு நீ இவ்வளவு வெக்கப்படுற? இந்தா. காரம் அதிகமாயிடுச்சா? கொஞ்சம் மிளகா பொடி, பச்சை மிளகா அதிகமா சேர்த்து நான் எதுக்கு கொடுக்கும் போது வேணான்னு சொன்னேன், இப்ப புரியுதா உனக்கு? குடி. போட, உன்னை பார்க்க நான் விரும்பல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டல்ல, திரும்ப எதுக்கு வந்த? என் இடத்துல நீ இருந்திருந்தாலும் நீயும் அதே தான் பண்ணிருப்ப. இல்லைன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்லு. உன் மேல பாசம் அதிகமாகும் போதெல்லாம் என் கையில இருந்து ஒண்ணு வாங்குவேன். அது ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரிலாம் கிடையாது. பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் எல்லா நோயும் இருக்கிற பாடி இது. பழைய மாதிரி பண்ண அப்புறம் கொலை கேஸ்ல உள்ள போக வேண்டியது இருக்கும். புரியுதா? வாடா. இது என்னோட ஒரே பொண்ணு ரோஸ். ஹலோ. ஹாய். இவங்க யாருன்னு சொல்ல வேண்டியது இல்லைல்ல, மிச்சத்தை உள்ள போய் பேசிக்கலாம். வா. வெயிட் வெயிட், என் கூட இன்னொருத்தரும் இருக்காங்க. சச்சின். யாரு? என்னோட பையன். ஓ, நான் நினைச்சேன் டிரைவரா இருக்குமோ. உனக்கு இவ்வளவு பெரிய பையன் இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹாய் மை டியர். ஹலோ அங்கிள். அப்போ பிடிவாதம் பிடிச்சி எனக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்ட போல இருக்கு. அதை விடு, நாங்க அங்க தங்குறது. உனக்காக ஒரு பங்களாவே அரேஞ்ச் பண்ணிருக்கேன்டா. அங்க அப்புறம் போகலாம். நீ இப்ப உள்ள வா. நம்ம பழைய சிக்கன் குழம்பு பண்ணிருக்கேன். ஓ. நேரா என் வீட்டுக்கு தான் போனேன் அப்பாவை பார்க்க. இதுக்கு பிறகு நான் படிக்க மாட்டேன்னு அடம் முடிச்சப்போ அப்பா எதையோ புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சாரு. பிசினஸ் ஆரம்பிச்ச பிறகு இன்னொரு விஷயமும் கேட்டாரு. என்னுடைய கல்யாணம் ஒரு லவ் ஃபெயிலியர் காரணமா வாழ்க்கையை அழிச்சுக்க கூடாதுன்னு நானும் ஓகே சொல்லிட்டேன். ஆனா விதி என்ன மறுபடியும் சோதிச்சுது. சச்சினுக்கு 5 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. பிளட் கேன்சர். வாழ்க்கையில தனிமை ஆயிட்டேன். பையன் இங்கே தான் இருந்தான். மறுபடியும் நான் இந்த ஊருக்கு வந்த பிறகு அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமா? எல்லா வேலையும் விட்டுட்டு அவன் கூடவே இருக்கணும், அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா திரும்ப இங்கிருந்து போகும்போது மறுபடியும் கஷ்டம்தான். அப்பா திரும்பவும் போறதில்லன்னு சொன்ன உடனே நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். இவ்வளோ நாள் என்னை தனியா விட்ட குற்ற உணர்ச்சியும் இருக்கு. ஒரு முறை குடிச்சு போதையில இருந்தப்போ உங்க மேல இருந்த லவ் அஃபேரை சொன்னாரு. அந்த விஷயம் என் மனசுல நின்றுடுச்சு. இந்த முறை வரும்போது அவருக்கு ஒரு சேஞ்ச் இருக்கட்டும்னு என்னை கூட்டிட்டு ட்ரிப்பு போறேன்னு சொன்னாரு. நான் அவரை இங்க வர வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுட்டு வாழ்ற அப்பாக்கு ஒரு பழைய நண்பர் கிடைக்கிட்டு வந்தான். ஒரு சேஞ்ச் இருக்கும்ல. அப்புறம் அப்பாவோட மனசை கொள்ளடிச்ச இந்த அழகான ஆண்டியை பார்க்கணும்னு எனக்கும் தோணுச்சு. அப்பா சும்மா ஒன்றும் சொல்லல,
யூ ஆர் ரியலி பிரிட்டி. ஆனா உங்க பொண்ணு இவ்வளவு அழகு கிடையாது. ப்ளீஸ் சச்சின், அந்த பழைய கதையை கொஞ்சம் விட ப்ளீஸ். நான் அழகா இல்லைன்னா அது என்னோட கவலை, நீ கவலைப்படாத. ஓ சும்மா தானே இருக்க, அப்படியே போய் சுத்தி பார்க்கலாம்ல. புரியுது. நான் சொல்ற பழைய கதை போர் அடிக்குதுல, நான் போறேன். குரங்கு. ஏ ரோஸ், ஆன்ட்டி ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அம்மா பின்னாடி இதை சுத்திட்டு இருக்கான். அடிக்கடி என் மேல திருட்டு பார்வை வர. குரங்கு. அவன் குணத்தினால பெங்களூர்ல இருந்து அடிச்சு அனுப்பியிருப்பாங்களோ. இந்த மந்திரவாதிகளை அப்படியே விடக்கூடாது. நான் ஸ்டார்ட் பண்றேன், அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. How are you darlings? எவ்வளோ மாசமா ஒரு கோழி குஞ்சுங்க மாதிரி எங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க நீங்க. ஒரு சின்ன கன்ஃபியூஷன். எங்களை யாரு யாரு ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை யாருன்னு கேக்குறேன். சொல்லுங்க லவர்ஸ். எனக்கு 4 பேரையுமே பிடிக்கும். ஓ அப்படியா? வாழ்க்கையில அவ்வளவு பெரிய ஆள் ஆயிடுவியா? 4 பேரையும் சமாளிக்கணும்னா கஷ்டம் இல்லடா மடையா. ஒருத்தரா சொல்லுங்க. எனக்கு ஜெயாவை தான் பிடிக்கும். பாவம். எனக்கு சுமித்ரா போதும். ஓ நானா? எனக்கு ஜாஸ்மின் போதும். நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். எவ்வளவு அழகான ஆம்பளை பசங்க இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்க கூட வர எங்களுக்கு டைம் இல்ல, அதுல எங்களுக்கு விருப்பமும் இல்ல. புரிஞ்சுதாடா முட்டா பசங்களா? போங்கடா. ஐயோ, ஏய் செண்பகம். ஏய் செண்பகம், யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ். என்ன செண்பகம்? திருட்டு பையன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி இருக்கு செண்பகம். என்னதான் நடந்துச்சு சொல்லு. அது இல்ல, அது நான் சொல்ல மாட்டேன். புரியுது, ரொமான்ஸ், லவ் என்ன இருந்தாலும் நம்ம யாருன்னு இவனுக்கு காட்டணுமே. ஆமா. யாரடி இந்த பையன்? புது டிரைவர்னு நினைக்கிறேன். நான் தோட்டக்காரன்ல நினைச்சேன். சைட் அடிக்கிறதுக்கு டிப்ளமோ எந்த காலேஜ்ல படிச்சீங்க? ஓன் டைலாக் சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் ஓவர் பேசிட்டோமோ? என்ன சொன்னீங்க? டிரைவரா? நீ என்ன சொன்ன? தோட்டக்காரனா? உங்களை சைட் அடிக்கிறனா? உங்க 4 பேரையும் சும்மா விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓவரா பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற. பெங்களூர்ல எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன், ஜாக்கிரதை. உன் கதை அவ்வளவுதான் தம்பி. வர்றது யாருன்னு பாரு. இவனோட தொல்லை இன்னையோடு முடிஞ்சது. ஓய், யாரா நீ? எங்க இருந்து வர? கேக்குறேன்ல. இங்க பாருக்கண்ணா, அங்க போறது இவனோட ஆளு. அவ பின்னாடி சுத்தினு வை, உன் கதை அவ்வளவுதான். புரியுதா? ஏய் விட்ரா, சின்ன பையன் தானே. அவளை மட்டும் விட்டுரு. இந்த உலகத்துல எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க. அவ என் இதய கண்ணி. அவளை தொட்டா எனக்கு இங்க வலிக்கும், புரியுதா? ஐயோ, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. அவ என்னோட முறை பொண்ணு. எங்க அம்மா சொந்தத்துல நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. எங்களுக்கு முன்னாடியே நிச்சயம் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. டேய் வேண்டாம், நீ சொல்றது உண்மையா? நான் ஏன் போய் சொல்லணும்? அவ ஏன் அங்கிளோட பொண்ணு. நடக்காது, நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த சேகர் பேச்ச மீறாம போயிடு. இனிமே இந்த ஏரியாவில் உன்னை பார்க்கவே கூடாது, புரியுதா? வந்துட்டான் முறை பையன். முறை பையனா? எனக்கா? உனக்கு என்ன பைத்தியமா? அப்ப அவன் சொன்னது உன்னை அவன் ஏமாத்திருக்கான், நீங்க நம்பிட்டீங்களா? ஏ தினேஷ், வாடா. அவன் என்கிட்ட வித்த கட்டுறானா? வா. இனி அவனோட கதையில எண்டு கார்டு போட வேண்டியதுதான். ஏ கோவக்காரி, உண்மையை சொல்லு, அவன் உன் முறை பையனா? போகட்டும்,
ரொம்ப ஸ்பீடாக போகட்டும். அவனை என்ன பண்ண போறேன்னு எனக்கு தானே தெரியும். அவனுக்கு ஸ்பீடு ரொம்ப அதிகம். ஆனால் அவன் பிரேக் என்கிட்ட தான் இருக்கு. எட்ரா. என் மாமனார் செத்துட்டேன்னு சொன்ன உடனே என் பொண்டாட்டியை கூட்டிட்டு அங்கே போனேன். என் மானம் மொத்தமும் அங்கே போயிடுச்சு. ஏன் ஒரு சவுப்பெட்டியில இருந்து எந்திரிச்சு வந்துட்டாரா? அது இல்லையா, நான் போகும்போது அங்கே என்ன ஆச்சுன்னா அழுது கூப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. வேற என்ன இருக்கும்? அது இல்லையா, என் 4 மச்சானுங்களும் மூக்க பிடிக்க குடிச்சிட்டு 4 பேர் தலைகீழ நடந்து வரானவன். நமக்கு ஒன்றும் கிடைக்கல. அது ரொம்ப கஷ்டம். அப்படி சும்மா விட முடியுமா? முடியாது. ராத்திரியோட ராத்திரியா பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போய் பூட்டின கடையை திறந்து 4 ரவுண்டு போட்டதுக்கு அப்புறம் தானே என் மச்சானுங்களை சமாளிக்க முடிஞ்சது. நியாயமான விஷயம். சொந்த மாமனார் செத்து போயிருந்தாலும் நடு ராத்திரியில உட்காந்து சரக்கு அடிக்கிறது சூப்பரான விஷயம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், மேனேஜர் சாரோட ஃப்ரெண்டு ஆண்டனி சாருக்காக நடத்துகிற இந்த பார்ட்டியில் நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. குன்றத்தில் கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சங்கிள்ளி போல வந்த அஞ்சல லட்சவதியே. போதும், உங்க பாட்டு போதும். இப்ப மேனேஜர் சார் பாட்டும். அது வேணுமா? வேணும். பாடுறா. டேய் ஆண்டனி, நாங்கெல்லாம் இந்த கிளப்ல ஒன்று சேரும்போது நான் உங்களுக்கு மேனேஜர் இல்லை, பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால தான் எனக்கு இங்கே வர்றது பிடிக்கும். என்னதான் இருந்தாலும் உங்க ஆசைப்படி இன்னைக்கு வரைக்கும் நான் உங்க முன்னாடி பாடாத ஒரு பாட்டை இப்ப பாட போறேன். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி டப்பாங்குத்து பாட்டு இல்ல. ஸ்டார்ட் பண்ணட்டுமா? என்னாச்சு? போலாம். என்னடாச்சு? போலான்னு சொல்றேன்ல. அந்த ஆளை பார்த்தாலே தெரியுது கலாரசனா இல்லாதவன்னு. இது அந்த கேஸ் இல்லப்பா. பார்த்தாலே தெரியுது எங்கேயோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்திருக்கு. இந்த வாட்டி அவர் காலி ஆயிடுவார். அப்புறம் யாரு மேனேஜரு? யாரு? நான் தான் வர்கீஸ். அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரை வாங்கியா, அந்த ஓட்ட பைக்கை வச்சுட்டு நீ செத்துடாத. ஐயோ அதில்ல, நான் வரும்போது அவரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவரோட ட்ரவுசர் கிழிஞ்சிருச்சு. அப்போ அவரு முகத்தை பார்க்கணுமே. நீ கொஞ்சம் கவனமா இரு, அவன் சரி கிடையாது. சச்சின் வா. ஐயோ. ஆமா, நீ யாரு? நீ என்னோட முறை பையனா? என்கேஜ்மெண்டே முடிஞ்சிருச்சான். டோன்ட் ப்ளே வித் மீ. இன்னைக்கு அப்பா கிட்ட சொல்றேன். ரோஸ் வா சச்சின். அப்பாவோட ஃபேவரட் சாங். அப்பா நிறைய குடிக்கும் போது இந்த சாங்கை பாடுவாரு. கூட நான் தான் வயலின் வாசிப்பேன். ஐயோ, டேய். ரெடி? 1 2 3. ஓம் கிரீம் வத்சலேஷாய நமஹ. வாங்க போலாம். அங்க பாருடி,
இவன் உன்னை தூக்கிட்டு தான் போவான். ஏ கோவக்காரி, கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணிக்கோ. இல்ல, ஒரு பொண்ணை லவ் பண்றது தப்பா? ஆனா என் லவ்வுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா உங்க அம்மாவை ரொம்பவே லவ் பண்ணாரு. அதுல என் அப்பா தோத்துட்டாரு. உங்க அம்மா தோக்கடிச்சிட்டாங்க. பாவம் என்னோட அப்பா. அவரோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். என்ன ஆனாலும் என் அப்பா மாதிரி நான் விட மாட்டேன். இட் மீன்ஸ் நான் ஜெயிக்கணும். அப்பாவை ஏமாத்தின அதே ஆன்ட்டியோட பொண்ணை கல்யாணம் பண்ணி அதை நான் சரி கட்டணும். அது வரைக்கும் நான் உன் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருப்பேன். உன் அப்பாவோட நிலைமை தான் உனக்கும். ஏ கோவக்காரி, போடா குரங்கு. ஐ எம் சச்சின். நான் ஜான். ஹலோ, நான் ஜோனி. நான் ஜனார்தனன். ஜனான்னு கூப்பிடுவாங்க. ரோஸ் கிட்ட பேசுறத பார்த்தேன். அவ சாந்தமான பொண்ணு இல்ல, கோவக்காரி தெரியுமா? அந்த கோவக்காரியை நான் பாத்துக்கிறேன். நவ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். காதலிக்கிற கேங்ல இப்ப நம்ம 4 பேரு. நமக்கு வெற்றி கிடைக்குமா? அவளுங்களை அப்படிலாம் சும்மா விடக்கூடாது. வா. ஏ கோவக்காரி, கமோன். போராடுவோம், காதலிக்கும் வரை போராடுவோம். போராடுவோம், போராடுவோம், காதலிக்கும் வரை போராடுவோம். உங்களை நாங்கள் சொந்தமாக்குவோம். காதல் போராட்டம் வாழ்க. லவ் மீ, லவ் மீ, லவ் மீ. கிஸ் மீ, கிஸ் மீ, கிஸ் மீ. அவங்களோட தொல்லை தாங்க முடியல. கொஞ்ச நாளாவே எங்க பின்னாடி சுத்திட்டு டிஸ்டர்ப் பண்றாங்க. இன்னைக்கு அவனோட கதை ஓவர். உனக்கெல்லாம் சொன்னாலாம் புரியாதடா. ஒன்னு போட்டதா. நம்ம ஆளுமையிலே கை வைக்கிறானுங்க. கொஞ்ச நாளா அவனுங்களை விட்டு வச்சுட்டோம். இன்னைக்கு விடவே கூடாது. வாடா. ஏய். ஓடுறா.
ஐயோ, மிலிட்டரியில இருந்து ஆர்மியை பி கூப்பிடுமா? சீரியஸ் மார்ட்டின். அவன் நம்ம பொண்ண ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். ஏய் கிறுக்கு, நீ காலேஜ்ல படிக்கும் போது உன் பின்னாடி எத்தனையோ பேர் சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம பொண்ணு ரோஸ் பின்னாடியும் அந்த மாதிரி தான் பசங்க எல்லாம் சுத்துவாங்க. இந்த வயசுல வர விளையாட்டு தானே இதெல்லாம். அவனும் நம்ம பொண்ணு பின்னாடி கொஞ்ச நாள் சுத்துட்டுமே. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான். எனக்கு என்னமோ அவனை சுத்தமா பிடிக்கல. அதுக்கே நீ என்கிட்ட கோச்சிக்கிற? ம், இன்னைக்கு காலையிலேயே நான் லவ் மூட்ல இருக்கேன். அந்த பாட்டை கொஞ்சம் பாட. ம்ஹும். என்ன ஊகம்? எனக்காக பாட. No. ஏய், ஓஹோ. எக்ஸலண்ட். நீ இப்பவும் முன்ன மாதிரியே அழகா பாடுற. பழைய காலேஜ் கேம்பஸ் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. Get out. சொன்னது கேக்கலையா? செலின், மார்ட்டின் இல்லாதப்ப என்னோட பெட்ரூம் குள்ள வரதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? செலின், என்னது இது? நான் சும்மா. நான் எதுவும் கேட்க விரும்பல. ஐயோ, நான் வேணும்னே வரல. நான் இந்த பக்கம் வந்தேன். நீ பாடினதை கேட்ட உடனே அதை நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? You get the hell out of here. செலின், நான் சொல்றத கேளு. நீ நினைக்கிற மாதிரிலாம் Anto, don't be mad. போ. Just go. நீ எதுக்கு நீ அடிச்ச? எதுக்கு அடிச்சேன்னு கேட்டேன். பை பை. ஓகே. அங்கிள் நில்லுங்க. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். உங்க பையன் பண்ற டார்ச்சர் தாங்கவே முடியல. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான், பட் ஐ டோன்ட் லைக் ஹிம். அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. அம்மா, அம்மா, அரண்மனைக்கு வந்த ராஜகுமாரியை வரவேற்கிற ராணி எங்க போனாங்க? நான் அங்கிள் கிட்ட சொல்லிட்டேம்மா. அவனோட தொல்லை இனியோட முடிஞ்சிரும். வா. தினமும் டார்ச்சர். ஒருத்தவங்களை பிடிச்சதானே லவ் பண்ண முடியும். இப்பதான் எனக்கே புரியுது. இதே மாதிரி தான் அங்கிள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருப்பாருல்ல. அந்த குரங்குக்கு இவர் தானே டாடி. அவன் என்ன கோவக்காரின்னு கூப்பிடுறான். முதல்லலாம் அங்கிள் உங்களை எப்படி கூப்பிடுவாரு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கம்மா? ஹே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீங்க பயப்படாதீங்க. நான் எப்பவும் அவனை லவ் பண்ண மாட்டேன். அப்ப உங்களுக்கு என்ன வயசு இருந்துச்சு? ஜோக் எல்லாம் போதும். இன்னைக்கு அவங்கள பத்தி எதுக்கு சும்மா பேசிட்டு இருக்க? உனக்கு அவன் செட் ஆக மாட்டாமா? ப்ளீஸ் ஃபர்கெட் ஹிம். உங்களுக்கு என்னதாம்மா ஆச்சு? அந்த குரங்கு யாருக்கு வேணும்? சுத்தி பார்க்க போலான்னு சொல்லிட்டு இங்க எப்படி நின்னுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. நீ எதுக்கு மார்ட்டினோட பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? உன் மனசுல என்ன இருக்கு? சும்மா இருங்கப்பா. இட்ஸ் ஒன்லி ஃபார் ஃபன். அதுக்கா இவ்வளவு டென்ஷன்? நீ பண்றது தப்பு. மார்ட்டினுக்கு தெரிஞ்சா எனக்கு தான் அசிங்கம். இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு இப்பதான் எனக்கு தோணுது. நீங்க நர்வஸா இருக்கீங்கப்பா. ஓ, என்ன குளிரு. உங்களுக்கு குளிர்லையா? உன்னுடைய காமெடி இப்ப வேண்டாம். ஓ, ஒத்துக்கிறேன். யூ ஆர் சீரியஸ். நான் ஒன்னு கேட்கட்டுமா? என்னோட வயசுல நீங்க எப்படி இருந்தீங்க? நல்லா குடிச்சிட்டு ஷெலினா ஆண்டியோட கதையை சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. நான் உங்களோட பையன்பா. ரோஸோட விஷயத்துல நான் சீரியஸானா எனக்கு ஆப்போசிட்டா நீங்க யோசிப்பீங்களா? சச்சின் ப்ளீஸ். சரி வாங்கப்பா, நம்ம போலாம். என்னடா முறைக்கிற? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா குரங்கு? ஆனா அப்பாவுக்கு பதிலா பகையை தீர்த்துக்கணும்னு நினைக்கிறல்ல. உன்னை என்னால காதலிக்கவே முடியாது குரங்கு. என்னடா சிரிக்கிற? ஈ ஈ. உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் முட்டாள் குரங்கு.
டியர் சச்சின், நான் உன்னை காதலிக்கிறேன். ஜஸ்ட் கேம்மா. இவனை பெங்களூருக்கே திருப்பி அனுப்புற லெட்டர் பாம். அம்மா தப்பா நினைச்சிருப்பாங்க. செண்பகம், அவ வந்துட்டா. இவனை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னதான் வேணுமா? இவன் ட்ரௌசர் கிழியறத பார்த்துட்டு தான் போவா போல. இந்தா பாரு. என்ன இது? ஹே திருடி, இந்த லெட்டர் எதுக்கு செண்பத்து கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்க? அவ சும்மா ஒண்ணு என்ன பார்த்து சிரிக்கல. நான் வரேன். செண்பகம், சாயங்காலம் பார்க்கலாம். Dream, dream, dream. Dreams transform into thought and thought result into action. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ரிங்கு ரிங்குன்னு சொல்லும் போது சைக்கிள் பில் தான் ஞாபகத்துக்கு வருது. எல்லாருக்கும் கனவுகள் இருக்கு. அது நம்மளோட எண்ணங்களா மாறுது. எண்ணங்கள் வாழ்க்கையில செயல்பட தொடங்குது. இந்த டீச்சர் ஓடி உடம்ப குறைச்சாதான் என்ன? ஏன் டீச்சர் என்ன ஒலிம்பிக்ஸ்ல ஓட போறாங்களா? Get up on the bench. 3 பேரும் come to monkey's pose. Then you sit like monkeys on the bench. இதுதான் குரங்கு ஆசனம். இதுக்கப்புறம் நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகே. படிக்க வரீங்களா, லவ் பண்ண வரீங்களா இந்த ஸ்கூலுக்கு? சைலன்ஸ். சாயங்காலம் 5 மணிக்கு லவ்வர்ஸ் காலனிக்கு வரணுமா? எதுக்கு? டீச்சர் நாங்க நோ. கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் ரூம். பேரண்ட்ஸை கூட்டிட்டு கிளாஸுக்கு வந்தா போதும். அப்புறம்
பாவம் 5 மணிக்கு உங்களை பார்க்க லவ்வர்ஸ் கார்னருக்கு வருவாங்க. போலன்னா கஷ்டப்படுவாங்க. கனவுகள் நினைவாக போகின்றன. 5 மணிக்கு லவ்வர்ஸ் கார்னர்ல. இந்த ஸ்கூலு படிப்பு கண்டுபிடிச்சான அடிக்கணும்டா. இருந்தாலும் அந்த லெட்டர் நம்ம எழுதவே இல்லையே. பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கும் போதுதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டாடி லவ் மேரேஜ் தான். அவர் இந்த மாதிரி எத்தனை லெட்டர் கொடுத்து அம்மாவை கவுத்திருப்பாரு. இருந்தாலும் அந்த குரங்காசனும் அதுவும் அந்த ராட்சசிங்க முன்னாடி ச்சே. கடவுளே அந்த டீச்சருக்கு பிறக்கிற குழந்தை குரங்கா இருக்கணும். டேய் எங்க போறா? என்னடா சீக்கிரம் வந்துட்டீங்க போல. நாங்க வரல, அனுப்பி விட்டாங்க. அது இருக்கட்டும், நீ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? காரணமா தான் என் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு லவர்ஸ் கார்னருக்கு வரணுமா? அவ செண்பகத்துக்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்து அனுப்பியிருக்கா. நாங்க எழுதாத அந்த 3 லெட்டரை கூட முன்னாடி இருக்க பொண்ணுங்க கிட்ட போட்டுட்டாளுங்க. டீச்சரும் அதை பாத்துருச்சு. அதனாலதான் எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. டேய் அது கோட் வேர்ட்ரா. என்ன கோடா? புரியல? அடே முட்டாளுங்களா, அந்த லெட்டர் எழுதந்தே உங்களோட ஆளுங்க தான்டா. அது உங்ககிட்ட நேரடியா சொல்ல முடியாம சுத்தி வளைச்சு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் ரோஸ் கார்னர்ல உங்க லவர்ஸோட அவளும் வருவா. உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ண. மத்தத ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ச்சே, என்னடா இன்னும் காணும்? டேய் வராங்கடா, வாங்கடா. என்னடா இது? செண்பகமா அவ ஃப்ரெண்ட்ஸுங்களும் வராங்க. இது தோழிங்க இல்லடா, கோழிங்க, வெடக்கோழிங்க. டேய் இதுல வேற ஏதோ உள்குத்து இருக்கு. என்னது? லெட்டர்ல போட்டிருக்க டைம்க்கு கரெக்டா வந்துட்டாளுங்க. எதுக்கு என்ன வர சொன்னீங்க? உன்னையா? நானா? நான் வர சொல்லல. பொய் சொல்லாதீங்க. காலையில என் தலைமையில ராக்கெட் விட்டீங்கல்ல. டேய் என்னடா பேசிட்டு இருக்கா இவ? தலையில எப்படிடா ராக்கெட் விட முடியும்? இவன பைத்தியமா? இவளுக்கு மட்டும் இல்லடா, 4 பேருக்குமே பைத்தியம் தான். அங்க பாரு, காலையில லெட்டர் எழுதிட்டு இருக்காளுங்க. அது சரி, நீ தானே காலையில லெட்டர்ல இவ்வளவு பெரிய கருங்கலை வச்சு என் பின்னாடி அடிச்ச. ஐயா, உனக்கு காலையிலே கிடைச்சிருச்சா? அப்ப நீங்க என்ன ஏமாத்திட்டீங்களா? என்னடா இவ ஏமாத்திட்டோன்னு சொல்றான்? நம்ம துரோகம் பண்ணிட்டோமா? ஏய், நான் அவளை தொடவே இல்லையடா. அப்புறம் எப்படா ஏமாத்தினதா வரும்? டேய் என்னடா அழுக ஆரம்பிச்சிட்டா? ஐயா, உங்க பொண்ணை யாரோ கடத்திட்டு போறாங்க. அப்படியா? ஏ முனியாண்டி, ஏ முனுசாமி, நம்ம பொண்ணை எவனே கடத்திடுறான்டா. ஏ கம்பு கட்டையில எடுத்து வாங்க. கட்டை எடுத்துறோம். அவனா எப்படி பண்ணிடுவோம் இன்னைக்கு? போங்கடா, சீக்கிரம் போங்கடா. என்ன விஷயம்? நம்ம ஐயாவோட பொண்ணு செண்பகத்தை யாரோ கடத்திட்டு போறாங்களா? ஷோ, அப்போ உங்க வீட்ல இப்ப யாரும் இல்லையே? சரி வா உள்ள போலாம். யாரும் இல்லையே? யாராவது பார்க்க முன்னாடி சீக்கிரம் உள்ள போலாம். வா. இனி அவங்களோட கதை க்ளோஸ். என்ன இல்லையா? பைத்தியமாக்கிட்டானுங்களே. இது ஒரு சூப்பரான அம்மா. I don't want your explanations. எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏதாவது பண்ணியிருந்தா? அதுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையேப்பா. இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு. எனக்கு அவ மேலதான் சந்தேகம். அந்த ரோஸ் அவ தான் பண்ணிருப்பா. நீ அவளை விடவே மாட்டியா? இல்லப்பா, நான் பிடிவாதமா இருக்கேன். அவ முன்னாடி நான் ஜெயிக்கணும். அது உன்னுடைய வயசு பிரச்சனை. திருப்பி போறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதை ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க.
என்ன பிடிக்கும்னு அவ வாயிலே சொல்ற மாதிரி சில பிளான் பண்ணியிருக்கேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ்பா. என் பையன் அவளை சொந்தமாக்கிக்கணும்னு விரும்புறான். என்னானாலும் விஷயம் இவ்வளவு பெருசானதுனால நானும் யோசிக்கிறேன். உங்களுக்கு இது புரியாதுங்க. அவன் அங்க செண்பகத்துக்கிட்ட ஏதாவது பண்ணிருந்தா நீங்க தான் பதில் சொல்லிருக்கணும். அந்த பிரச்சனையை பேசி முடிச்சதே நான் தானே. அவனையும் செண்பகத்தையும் வச்சு யாரோ விளையாண்டு இருக்காங்கம்மா. செலின், அந்த பையன் அப்பாவின்னு தான் எனக்கு தோணுது. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் உங்க அப்பா மாதிரி. அந்த அங்கிள் பேட் கேரக்டரா? அப்படியாம்மா? உங்க அப்பாக்கு தானே அதிகமா தெரியும். அவரே கேளு. அது என்னன்னு தெரியுமாமா? ஆண்டனி மேல உங்க அம்மாவுக்கு பழைய வைராக்கியம் ஒண்ணு இருக்கு. இவ மைண்ட் பண்ணலங்கிற டென்ஷன்ல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அவன் இவளோட கைய புடிச்சிட்டான். விருப்பமானு கேட்டான். ஆனா அதுல இருந்து இவ இன்னும் அவனை வெறுத்துட்டான். ஒரு விதத்துல அது நல்லதுதான். அதனால தானே உங்க அம்மா எனக்கு கிடைச்சா. என்ன செலின், எவ்வளவு வருஷம் ஆகுது. அதெல்லாம் அந்த வயசுல பண்ற சின்ன சின்ன தப்புங்க தான். அதெல்லாம் மன்னிச்சு விடு. நீ இப்படி வந்து உட்காருறியா கொஞ்சம்? இன்டர்நெட்ல ஏதாவது ஜோக் பார்த்து நம்ம எல்லாரும் ஜாலியா சிரிக்கலாம். எனக்கு இப்ப அதுக்கு டைம் இல்ல. வாரோஸ், இவளுக்கு என்னதாச்சு? எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கா. என்ன சின்ன புள்ள நினைச்சிட்டு இருக்கியா? குளிர்ல சுத்தினா ஜுரம் வந்துட போகுது. அது எப்படி நடக்கும்? இப்பயும் நல்ல ஸ்டாமினா. அப்புறம் கார்ல வர்றதுக்கு டைம்லாம் எதுக்குடா பார்க்கணும்? நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுடா. தனியா குடிக்கிறதுக்கு போர் அடிச்சதுனால என்ன கூப்பிட வந்திருக்க, சரிதானே? அது நடக்காதுப்பா, நடக்காது. ஏன்னு தெரியுமா? இப்பெல்லாம் செலின் அப்பப்ப என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. நான் அதுக்கு வரலடா. சரி, உள்ளவா, என்ன விஷயம்னு பேசிக்கலாம். எல்லா விஷயமும் உனக்கும் தெரியும். அது நீயே சொல்லு. பல வருஷங்களுக்கு பிறகு உன்னை பார்க்க வரும்போது இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆனா நடந்துருச்சு. என்ன விஷயம் சொல்ற? என் பையனோட விஷயம். ரோஸ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவன் ஒத்த காலில் நிக்கிறான். ஆமா. அப்போ பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்க. தாராளமா கூட்டிட்டு போடா. இத கேட்கவா சுத்தி வளைச்சு பேசுற? ஆனா ஒரு விஷயம், அவளுக்கு இன்னும் கல்யாண வயசு வரலையே. டே முட்டா பையல, இன்னைக்கே கல்யாணம் பண்ணணும் நான் சொன்னேன். இப்போதைக்கு நாம நிச்சயம் பண்ணி வைக்கலாம். அவனுக்கு தான் அவளை ரொம்ப பிடிச்சிருக்குது இல்ல, அப்புறம் எதுக்கு நிச்சயதார்த்தம்லாம்? செலின், இவன் என்ன சொல்றான்னு கேட்டியா? கேட்டேன். எனக்கு இதுல விருப்பம் இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்க இந்த ஜென்மத்துல நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், நீ என்ன சொல்ற? நம்ம ஆண்டனி புள்ள தானே அவன். பட் மார்டின், இந்த விஷயத்துல நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன காரணம்னு சொல்லு. காரணம் என்னவா வேணாலும் இருக்கட்டும். நான் இது அவன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? அவன் என்ன நினைப்பான்? அப்பா, நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, எனக்கு அவனை பிடிக்கவே இல்ல. ப்ளீஸ் பா. அப்புறம் நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றது? நான் அப்படியே நின்னுட்டு இருந்தேன். அவன் ஒன்னதான் நோட் பண்ணி வச்சிருக்கான். ஐயோ ஐயம்மா, பிரேக் இல்லாம போய்கிட்டு இருக்கு. யாராவது தடுத்து நிறுத்துங்க. ஐயம்மா, தரைமேல் பூக்கள். அழகான முகங்கள். மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும் போது ஸ்லிப் ஆயிடுச்சு, அதானே? மரத்துல இருந்து இல்ல, மேல ரோட்ல இருந்து. நான் இந்த பாஸ் பண்ணும்போது யூரின் போகும்போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. பியூட்டிஃபுல் பிளேஸ், பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அது இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இந்த ஏரியால உங்களை பார்த்ததே இல்லையே. அழகா இருக்கிற உங்களையும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. பாப்பா, அங்க பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? என்னோட பேரு ஸ்னேகா. என்னோட பேரு நயன்தரா. இவ அன்சிகா மோத்வானி. நான் த்ரிஷா.
உங்க முகர கட்டையெல்லாம் பார்த்தா சினிமாக்காரின்னு சொல்லவே மாட்டாங்க. ஆமா, உங்களோட பேர் என்ன? என்ன தெரியலையா? நான் தான் அரவிந்த் சுவாமி. ஐயோ, அரவிந்த் சுவாமியாமே. ஆமா, அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? அது இருக்கட்டும், உங்களோட உண்மையான பேர் என்ன? என்னோட பேரு வி நரேன். ஐ எம் ஃப்ரம் கீழ்பாக்கம். முகத்தை பார்த்தா அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன பைத்தியம்னு. கொஞ்சம் இடத்த காலி பண்றீங்களா? அது இருக்கட்டும், இங்கே வந்தீங்க. நான் ஆண்டனி முதலாளியோட டிரைவர். சின்ன முதலாளி உடனே வர சொன்னாரு, அதான் வந்துட்டேன். எதுக்கு 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 எதுக்குன்னு தெரியுமா? திரும்ப போகும்போது கூட ஒரு பொண்ணு இருக்குமா? சின்ன முதலாளியோட சின்ன மனசுல கோட்டை கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மகாராணிய இங்க இருந்து தூக்கிட்டு போறதுதான் பிளான். நான் ஆண்டனி முதலாளியோட கூட உட்கார்ந்து வண்டி ஓட்டிட்டு போகும்போது சின்ன முதலாளி பின்னாடி இருந்தே ஓட்டலாம்ல. திருட்டு பையன், சேட்டக்கார அவன். ஓ, உன்னோட ஆசை நல்லா தான் இருக்கு. எதுக்கு? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், கல்யாணமும் ஆயிடுச்சு. ஓ, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? லவ் பண்ணது என்ன, கல்யாணம் பண்ணது வேற ஒருத்தனை. ஐயோ, ரொம்ப கஷ்டம்ல. கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அருணான்னு இன்னொரு பொண்ணை காதலிச்சேன். ஆனா அவங்க அண்ணன் கருணையே இல்லாம என் 2 செவிலையும் மாத்தி மாத்தி விட்டான். கல்யாணம் பண்ணிக்க கூடாதுலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு எவ்வளவு வாய்க்கல. அப்படியா? அப்படிதான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? கல்யாணம் பண்ணிக்க பிடிச்சிருக்கா? கடலுக்கு துணையா கரை இருக்கிற மாதிரி, வானத்துக்கு நிலம் துணையா இருக்கிற மாதிரி, நீங்க எப்பவுமே என்ன இதே மாதிரி காதலிப்பீங்களான்னு சொல்லுங்க. டேய், சின்ன முதலாளி, உன்கிட்ட மேலதானே நிக்க சொன்னேன். மேலதான் நின்ன, ஆனா கீழே விழுந்துட்டேன். அதோ சலோ, எங்க கிளம்பிட்ட? மறுபடியும் பார்க்கலாம். பார்க்கலாம். ஏறா வண்டியில. இங்க இருக்கிற பொண்ணுங்களாம் நல்ல பெரிய மனசோட இருக்காங்க. ஜாக்கிரதையா இருக்கணும், இல்ல நம்மளே தூக்கி சாப்பிடுவாங்க. அவ்வளவு கேடிங்க. வந்து உட்காரு. அப்புறம் பார்க்கலாம். போயிட்டு வர. அங்க பாருங்க. என்ன சின்ன முதலாளி விட்டுட்டு போயிட்டீங்க? இருங்க, வந்துட்டே இருக்கேன். தேவையில்லாத விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஒரேடியா மறந்துரு, இல்லைன்னா கொன்னுடுவேன். ஆமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எதுக்கு அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? அவன் ஏன் ஆளு புரியுதா? அது சரி, அதனாலதான் இவ்ளோ நேரம் என்ன பார்த்து முறைச்சுக்கிட்டே வந்தீங்களா? அவதான் உங்களுக்கு செட் ஆகல. நான் ஒண்ணு கேக்குறேன். சவுத் அவென்யூ மந்தாகினி, பாப் சிங்கர் ஷாலினி பெரேரா, அப்புறம் அந்த சோஃபியா தரகன், இந்த மாதிரி எத்தனை பொண்ணு உங்களை நினைச்சு பெங்களூர்ல காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அதுக்கு உங்களுக்கு அவங்கள பிடிக்கல, அதே மாதிரி இவளுக்கு உங்களை பிடிக்கல. பெங்களூர்ல இருக்க பியூட்டிஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி தாராள மனசு இருந்துச்சுன்னா, பொண்ணோட மனசு அதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இவன் என்ன பார்த்த உடனே காதலிச்சுட்டா. கடவுள் யாருக்கு என்ன எழுதி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? எனக்கு மட்டும்தான் புரியுதா? முதலாளி, அப்பா. என்னது அப்பாவா? டப்பா இல்லங்க, அப்பா. அங்க அங்க. இந்த பாதி ராத்திரியில தான் நம்ம சந்திச்சு பேசணுமா? தலை வேற நிக்க மாட்டேங்குது. வா, வீட்டுக்கு போலாம். எஸ்டேட்டுக்கு பின்னாடி பழைய கேப்ரியலா தங்கியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். நம்ம அங்க போயிட்டு வந்தா என்னன்னு யோசிக்கிறேன். உனக்கு என்னடா ஆச்சு? வா, வந்து வண்டி எடு. அவ பார்க்க ரொம்ப அழகா இருப்பான்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு அங்க போனா என்ன? ஆண்டனி, குடிச்சிட்டு என்னடா பேசிட்டு இருக்கிற? டேய், வந்து வண்டி எடு, இல்லைன்னா விடு, நானே எடுக்கிறேன். உன்னோட பார்வைக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த நிலைமையில நான் வண்டி ஓட்டினா எங்கேயாவது விட்டுருவேன்னு தானே? நீயே வாடா, வந்து வண்டியை ஓட்டு, என்னை வீட்டில் விட்டுறா. நான் அப்பவே சொன்னேன் இவ்வளோ வேண்டான்னு. நீ தான் குடின்னு குடிக்க வச்சுட்ட. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஓவர்ரா. போகலாம்.
முதல்ல நான் மேனேஜர் ஆகுறேன், அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க மாட்ட, எஸ்டேட்ல மேனேஜர் குவார்டர்ஸ்ல. நீங்க சொல்றத கேட்க நல்லா தான் இருக்கு. பேசி முடிச்சிட்டியாடா? என்ன மிரட்டுற மாதிரி கேக்குறான்? சும்மா விழுந்துடா. என் பொண்டாட்டி எங்கடா கூட்டிட்டு போறேன்னு சொன்ன என்கிட்ட? நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், இவ்வளவு எதுக்கு நான் கூட்டிட்டு என்ன போறேன்? மீறி அவளை தொடரா பாப்போம். என்னங்க போங்க, உள்ள போங்க. உள்ள போ, உள்ள போ. அவர் குடிச்சிட்டா இப்படித்தான் பண்ணுவாரு. என்னுடைய பேர் ஆண்டனி. கார்ல கொஞ்சம் பாருங்க யார் வந்திருக்கான்னு. ஐயோ, இது நம்ம மார்ட்டின் சார் தானே? கொஞ்ச நாளாவே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், உன்னை வந்து பார்க்கணும், பார்க்க நீ அழகா இருப்ப, இன்னைக்கு உன்னை பார்க்கணும் சொன்னான். சார் சார் என்ன சார்? யார் இது? மேல கேட்காத கேடு. ஆண்டனி, இங்கெல்லாம் வர வேண்டாம்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? கோவப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கலையே. விருப்பம் இல்லைனா வேண்டாம், நம்ம திரும்ப போயிடலாம். கொஞ்சம் குடிச்சிருக்கிறாரு, நான் நாளைக்கு கூப்பிட்டு வரேன். நீ வண்டி எடு, முதல்ல என் வீட்டுல கொண்டு விடு. டார்லிங், நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன்ல. மார்ட்டின் இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. மிஸ்ஸஸ் மார்ட்டினுக்கு கால் பண்ணலாம். புருஷன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தா எந்த பொண்டாட்டி தான் மன்னிப்பா? வேண்டாம். வேணும். வேண்டாம், எனக்கு வேணும். இன்னும் நீ எங்க போறது? கிளம்புடா இங்க இருந்து. இதோ இப்ப கிளம்பிட்டேன். போ. நீங்க உள்ள போயிட்டானா? போங்க. நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. ஓகே, குட் நைட். குட் நைட். குட் நைட். செலின். மார்ட்டின், என்ன இதெல்லாம்? நேற்று ஆண்டனியும் நானும் ரொம்ப குடிச்சிட்டோம். அவன் இங்கே கொஞ்ச நாள் தானே இருப்பான், ரொம்ப தலைவலிக்குது. ஒரே ஒரு குரோசின் கூட. குரோசன்? நான் அதை ஒன்றும் கேட்கல. நேற்று ராத்திரி எங்க போனீங்க? எதுக்கு அந்த வீட்டுக்கு போனீங்க? எந்த வீடு? சொல்லுங்க, எனக்கு அது தெரியணும். அவன் பையன் இல்லாதனால ஆண்டனி கட்டாயப்படுத்தினான். தெரியாம தப்பு நடந்துருச்சு. ஆனா நான் எதுவும். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு என்னங்க ஆச்சு? என்னால இதை நம்பவே முடியல. மெதுவா பேசி, பொண்ணு காதுல விழுந்துற போகுது. வேண்டாம். நான் எந்த தப்பும் பண்ணல. அங்க பாரு. கோவக்காரி, கோவத்தை கம்மி பண்ணிக்கோ. ஓம்
அவ பின்னாடி அவனுங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இப்படியே போச்சுன்னா உன் ஆளு அவன் பின்னாடி போயிடுவா. என்னோட சொன்ன அப்படி ஒரு நிலைமை வந்தா அவன் கைய கால வெட்டி இதை தீல போடுவேன்டா. அவன் ரத்தத்தை தண்ணிக்கு பதிலா நான் குடிப்பேன்டா. புரியுதா? நீ சொல்றத கேட்கும்போது காமெடியா இருக்கு. அந்த மூட்ல அவளை பார்க்கணும்னு தோணுச்சு, போனேன், அவ்வளவுதான். நம்ம ஒன்றும் அங்க தங்கலையே. டேய், அங்க போகாம இருந்திருக்கணும். செலின் ரொம்ப அப்செட் ஆயிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடி தான். கொஞ்ச நாளைக்கு நான் இந்த குடியை விடலான் இருக்கிறேன். நல்லதா போச்சு. அப்படின்னா நான் இன்னைக்கு திரும்பி போறேன். நீ கம்பெனி கொடுக்காம நான் எப்படி குடிக்கிறது? அடே, அந்த அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? போதை ஏறணும்னா நம்ம அவ வீட்டுக்கு போனோம். இப்ப என்ன? நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? அவ யாருன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ தெளிவா இருந்திருந்தா உனக்கும் புரிஞ்சிருக்கும். அப்பப்ப நம்ம என்ஜாய் பண்ணணும்டா. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம சாக தானே போறோம். ஆண்டனி, நீ ரொம்ப மாறிட்ட. நாம இந்த விஷயத்தை இங்கேயே விட்டுறலாம். நான் கிளம்புறேன். டேய், வண்டியை நேரா கிளப்புக்கு விடு. 2 லார்ஜ் அடிச்சோன்னு வை, உன் மூடெல்லாம் மாறிடும். அட, கொஞ்சம் சிரிடா, கொஞ்சம் சிரியேண்டா. சரி, நீ வண்டி எடு. இந்த பைக்கை வச்சுக்கிட்டு முடியல. பெட்ரோல் பங்க பார்த்தாலும் பொண்ணுங்களை பார்த்தாலும் அங்கேயே நின்றுது. அடிச்ச நான் பாரு. இவளுகளுக்கு என்னாச்சு? இந்த பாட்டை போட்டதை எவன்டா அவன்? அந்த பாட்டை கேட்டாலே அவர் ஓடிடுவாரு. ஏய், அங்க பாரு. என்னது இது? ஆமா, மீதி பாதி எங்க காணோம்? ஹலோ. அரவிந்த் சாமி வரத பத்தியா? இலங்கைய தாண்டா அனுமன் மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். என் மனசுலயும் நீங்க தான் இருக்கீங்க. ஆனா இவ உங்களை கரெக்ட் பண்ணிட்டா. ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? உண்மையிலே என்ன பிடிச்சிருக்கா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நான் உன்னை விட அழகு நீங்க ஜாஸ்தி. கேள்விப்பட்டது இல்லையா? காதலுக்கு கண்ணு மூக்கெல்லாம் இல்லைன்னு. கண்ணு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா மூக்கு இல்லைன்னு இப்பதான் முத வாட்டி கேள்விப்படுறேன். கள்ளங்கப்படம் இல்லாத உங்க காமெடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடி மட்டும் இல்ல, நானும் கள்ளக்கபடம் இல்லாதவன் தான். அப்பாவி. நான் ஒரு கதை சொல்றேன். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் கனவுல அடிக்கடி ஒரு முகம் வந்து வந்து போகும். அந்த முகம் தான் இந்த முகம். நீங்க எல்லாம் கொஞ்சம் காதம் போடுங்க. ஐ லவ் யூ. நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்கல்ல, அதான் அவனுக்கு பொறாம. அப்படின்னு பார்க்கலாம். பாய் பாய் அதுக்குள்ள ஆளை காணோம். பாவம், மனசு கஷ்டப்பட்டிருப்பான். என்ன சின்ன முதலாளி, என்ன பண்றீங்க? இப்பவே இடத்த காலி பண்ணு. காதல் பைத்தியமே. ஒரு பொண்ணை லவ் பண்றது அவ்வளவு பெரிய தப்பா? டேய், அவ உன்னை ஏமாத்துறா. என்ன வெறுப்பேத்த? நீ இவ்வளவு முட்டாளா? அந்த மாதிரி எல்லாம் பேசாத. பணக்கார பொண்ணு நக்மா ஆட்டோ டிரைவர் ரஜினியை காதலிக்கலையா? அதே மாதிரி தான் இதுவும். 2 பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு என்னைய எதிர்த்து பேசுறியா? இங்க இருந்து காலி பண்ணு. அவ சொன்னது உண்மைதான். உங்களுக்கு என் மேல பொறாம. யாரோட உதவி இல்லாம என்னாலையும் பொழைக்க முடியும். சரி சரி, கிளம்பு. கடைசியில போயிட்டா மாட்டாம பாத்துக்கோ. அவ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பட்டு மாதிரி அவ மனசு சாஃப்ட். எனக்கு அது போதும். இனி நான் ஒரு பணக்காரனா தான் திரும்ப வருவேன். மிச்சத்தை அன்னைக்கு பேசிக்கலாம், சரியா? கூடிய சீக்கிரம் திரும்ப வரேன். பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாம். இன்னும் காணோம். இப்படி கொடுக்கலாம்.
இப்படி இப்படி பூ விளையாட்டு விபரீதமாக போகுதுன்னு நினைக்கிறேன். அவன் என்னை விட்டுட்டு போக மாட்டான்னு தோணுது. இந்த வாட்டி அரை பைத்தியம் முழு பைத்தியம் ஆயிடும். இது இப்படியே விட்டேன்னா தப்பா போயிடும். மூஞ்ச பாரு. இனி இப்ப என்ன செய்யறது? ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. வாங்க. என்ன அங்க ஒரு மீட்டிங் நடக்குது? பார்க்காமல் பேபி மாதிரி இருந்தாலும் ஐடியா நல்லா இருக்கு. பிரச்சனை பெருசாயிடாதே. எந்த பிரச்சனையும் இல்லாம தீர்த்துக்கிட்ட என்கிட்ட ஒரே வழிதான் இருக்கு. நீ வா. வராங்க. நரேஷ், இப்ப இங்க ஒரு சம்பவம் நடக்க போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? திரும்பி பார்க்காம ஓடணும். ஓடணுமா? எதுக்கு? அடி வாங்காம இருக்கு. அப்புறம் கிடைக்கிற பஸ்ல ஓடி போயிடணும். சரியா? புரியுது புரியுது புரியுது. நான் செல்லத்தை கூட்டிட்டு ஓடுறத பத்தி தானே? நல்லா புரிஞ்சது. இந்த ரோஸ் ரோஸ் உன்கிட்ட ஓடி வரேன்னு சொன்னாலா? ஏன் வரமாட்டாளா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ரெடி? 1 2 3. என்னடி உன் முகத்துல ஃபீலிங்ஸ்? தேவையில்லாம ஆசை காமிச்சிருக்க வேண்டாம். அதான் விஷயமா? ஏதோ தொல்லையில இருந்து தப்பிச்சிட்டியே. வா. உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லிடுங்க, இதுக்கு மேலேயும் ரோஸை தொல்லை பண்ணா இதுக்கு மேலேயும் நடக்கும்னு. பாடி. இந்த செடியில மிளகா பறிச்சு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லடா. வாங்கடா போலாம். கிடைச்சதும் போச்சு, இருந்ததும் போச்சு. சின்ன முதலாளி மூச்சில் எப்படி முழிப்ப? அம்மா விடுவா என்ன? இவ எங்க இருந்து வந்த தேவதைன்னு தெரியலையே. இந்த கெடா என்னவாச்சு? அவனை இன்னைக்கு விடுறதா இல்ல. அப்படின்னா கேளு, என்ன பிடிக்கும்னு அவளை இன்னைக்கு சொல்ல வைப்பேன். போதும் போதும் சிரிக்காத. அவகிட்ட இருக்க ஐடியா விட என்கிட்ட நிறைய இருக்கு. இந்த டூப்ளிகேட் கேபிளை வச்சு ஒரு வேலை நான் செய்யறேன் பாரு. அவ ஒரு பொண்ணா இருந்தா என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. முதலாளி முதலாளி, சின்ன முதலாளி, அவ என்ன ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டா முதலாளி. தோசை சாப்பிட்டுக்கிட்டே யோசிங்க போங்க. பட்டு மாதிரி சாஃப்டான மனசுன்னு சொன்னா கிடைச்சதா? ஐயோ, பட்டு மாதிரி சாஃப்டாலாம் இல்ல, பாறை மாதிரி ஹார்டா இருக்கு. அந்த உண்மை எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. இனிமேல் நம்ம இங்க இருக்க வேண்டாம், வாங்க பெங்களூர் போலாம். என்னது நம்மளா? நீ தனியாவே கிளம்பு. திரும்ப வரும்போது நான் உன்னை பார்க்கவே கூடாது. அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவர் ஸ்மால் அடிக்க போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. கடவுளே, ஆண்டனி முதலாளி ஸ்மால் அடிச்சாருன்னா என் கண்ணன் லார்ஜ் ஆயிடுமே. வேலையில இருந்து தூக்கிட்டாங்களே, வேற ஊருக்கு பார்த்து போங்க. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? என்னையா நீங்க அதை நம்பிட்டீங்களா? நான் பெங்களூர்ல இதை விட பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தாலும் நான் அவங்க கூடவே வளர்ந்துக்கிட்டு. சின்ன முதலாளி போயிருக்கிறது அந்த பொண்ணை பார்க்க. இன்னைக்கு 2ல 1 தெரியும். யாராவது என்ன பேக் சீட்ல ஏத்திங்கடா. ஒரு நிமிஷம். ஓகே, இந்த பேக்கை கொஞ்சம் மாட்டிக்கடா. இன்னைக்கு அவனை விடவே கூடாதுடா. வாங்கடா. நல்லா இருக்கு. நீங்க அறிவாளிங்க தான். அந்த அப்பாவியை ஏமாத்திட்டு இப்ப சோகமா நிக்கிறீங்களா? இட்ஸ் ரியலி ஃபைன்.
என்ன ஓட வெப்பன் சொன்னால கூப்பிடுடி ஊராளுங்கள. நில்றி. நான் எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுக்கோ. இப்போ இந்த நிமிஷம் என்ன பிடிக்கும்னு உன் வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன். இல்லைன்னா இந்த ஜென்மம் முழுக்க நீ அழுதுகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். நீ அதை மட்டும் சொல்லல, உன் கண்ணு முடிய தற்கொலை பண்ணிப்பேன். ஐயோ, இவளுங்க இந்த கோபக்காரி கூட இருக்கிற வரைக்கும் கோபக்காரி எதுவும் சொல்ல மாட்டான். இப்ப என்ன பண்றது? முடிவெடுத்ததெல்லாம் சரி, ஆனா அவனை பார்த்தா தைரியமா இருக்கிற மாதிரி தெரியலையே. ரோஸ், நம்ம செண்பகத்தை கூப்பிடலாம். அவ சொல்லுவா பிடிச்சிருக்குன்னு. ரோஸ், அவ சீரியஸா இருக்காண்டி. எடுத்தது பிரேக் கேபிள். நான் இப்ப கிளம்புறேன். மிதி மிதி மிதி, நல்ல மிதிடா. பிரேக்கடி பிரேக்கடி பிரேக்கடி. என்ன எல்லாரும் சேர்ந்து ஜாகிங் போறீங்களா? நீ என்கிட்ட எப்ப மாட்டுவேன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னடி நினைச்சுக்க, என்ன நான் கஷ்டப்படுவேன்னு நினைச்சுங்களா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. எங்க சின்ன முதலாளி ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை நிறுத்திங்க, இத்தோட நிறுத்திங்க. முதலாளி, இதுங்கெல்லாம் சின்ன சிறுசுங்க, விட்டுருங்க, இத்தோட விட்டுருங்க. ஏய், சாப்பிட்ட சாப்பாடுக்கு நன்றியா இருக்கணும் தெரிஞ்சுக்க. போயிட்டானா? எப்ப பார்த்தாலும் விட்டுட்டே போறேன் அவன். சின்ன முதலாளி தப்பு கணக்கு போட்டாரு. பிரேக்கை கட் பண்ணப்போ ஒரிஜினல் டூப்ளிகேட் மாறி போச்சு. மொத்தத்துல சொன்னா நாரி போச்சு. டாக்டர் வந்துட்டாரு. நீ பெரிய ஆள் தான். ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண இவ்வளவு சாகசம் காட்டுவியா? அதுவும் பைக்கோட பிரேக்கை உடைச்சு. பார்க்க ஸ்மார்ட்டா தான் இருக்க, ஆனா மென்டலி ப்ரிப்பேர்ட் இல்ல. எது? சின்ன முதலாளி மென்டல் ஆயிட்டாரா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா தலையில அடிபட்டு. வெளியே போங்க. தேங்க்யூ சிஸ்டர், நான் வெளியே இருக்க. டவுட்னா கூப்பிடுங்க. நீ பண்ணது தப்பு, அதை விடு. அப்பாவை யோசிச்சியா? அவர் எவ்வளோ கஷ்டப்படுத்தாத. இட்ஸ் க்ரூவல். அவரோட கண்டிஷனை பார்த்தா அவரையும் இங்கே அட்மிட் பண்ண வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். உன் விஷயத்தில் அவ்வளோ நர்வஸாக இருக்காரு. கூல் டவுன் சச்சின், எல்லாம் சரியாயிடும். இந்த ஆள் என்ன டாக்டரா அட்வைசரா? நீங்க எப்படி படுத்திருக்கிறத பார்க்கும்போது என் மனசே வலிக்குது. இவ்வளோ நடந்து அந்த பொண்ணுக்கு மனசே மாறல பாருங்களேன். சொல்ல முடியாது. இப்படியும் காதல் வரும். ஆக்சிடென்ட், அதுல அவளுக்கு வர சிம்பத்தி, காதல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ எப்படியாவது லவ்ல விழுந்துட்டா ஓகே தான். அதான் ஆல்ரெடி விழுந்துட்டானே. நான் ஒன்னு கேக்குறேன், நீங்க எல்லாம் ரொம்ப காலமா அந்த பொண்ணுங்க பின்னாடி தானே சுத்துறீங்க. சைக்கிள் பிரேக்கை கழட்டிட்டு நீங்க விழுந்து வாருங்களேன். அது பண்ணியே ஆகணுமா? இவன மாதிரி முட்டாள்தனம் பண்ணலாம் எங்களால முடியாதுப்பா. அப்பா முதலாளி வந்துட்டாரு, நான் அப்படியே கேன்டீன் போயிட்டு வந்துடுறேன். சாரிப்பா. நாம திரும்ப போயிடலாம். பார்க்கலாம். நான் ஒண்ணு மட்டும்தான் சொல்லுவேன். இந்த நிலைமையில நீ அவனை பார்க்கலன்னா காதல் சாபம் கிடைக்கும். எனக்கு என்ன சந்தேகம்னா, அவ உன்னை விட்டு கொடுக்கற மாதிரியே தெரியல. இப்படியே போச்சுன்னா அவ உன்னை கூட்டிட்டு தான் போவான். ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இருங்க. டென்ஷனா இருக்கும் போது ஜோக் பண்ணுவீங்களா? ஏன்டி இவ்ளோ டென்ஷன் ஆகுற? புரியுது புரியுது. இதுக்கு பேர் தான் காதல். அப்படியாடி? இதயத்துல இருக்கிற எந்த அறையில ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லுடி. வாழ்க்கையில எத்தனை குழந்தை பெத்துக்கிறத பிளான் பண்ணிருக்கீங்க? போடி. நான் அவனை காதலிக்கல மாட்டேன். அம்மாவுக்கு பிடிக்காத எதையும் நான் செய்யவே மாட்டேன். அப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்குல? ஐ காண்ட் லவ் ஹிம். ஏய், என்னடா இது? நாங்க சும்மா கிண்டல் பண்ணோம். இருந்தாலும் அந்த குரங்கு யாருக்கு வேணும்? அந்த ஓட்ட வண்டி இருந்தாலும் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம்.
எலும்பெல்லாம் உடைஞ்சு அவன் பாடி கிடக்கிறது பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நீ எதுவும் யோசிக்காத. அவன் இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கானோ அங்க நம்ம போலாம். சரியா? ரொம்ப வீக்கமா இருக்கு. தடவி குடியா. சிஸ்டர், எனக்கு ஜோரம் அடிக்குதான் பாக்குறீங்களா? ஜோரம் இருக்கும் வயசு அப்படி. ஐயோ, என் திட்டம் தெரிஞ்சு போச்சு. நீங்க பெங்களூர்ல பைக் டிரைவிங் கத்துக்கிட்டது எவ்வளவு நல்லதா போச்சு. இல்லனா செத்துருப்பீங்க. இல்ல, இது இப்ப எப்படி இருக்கு? என்ன அமுச்சு விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் யார் பண்ணுவா? என்ன ஏமாத்தின துரோகி, உன் உதவி எனக்கு வேணாம். போடா. என்னாச்சு? ஒன்னும் ஆகல. செம்பு, சொல்லுங்க. யார் எதிர்த்தாலும் இவ கழுத்துல நான் தாலிய கட்டியே தீருவேன் முதலாளி. பாடி என் தங்க பிஸ்கெட்டு. ஐயோ, அவங்க பாத்துட்டாங்க. அவங்க பார்த்தா உனக்கு என்ன? என்ன ஏமாத்தினவங்க எல்லாரும் முன்னாடியும் உன்னை கூட்டிட்டு தலை நிமிர்ந்து போகணும். பாடி. என்னடா ஆச்சு? டேய், உன்னை பார்க்க அந்த பத்திரக்காளி வர, கூடவே பேய் பூதம் எல்லாமே வருது. ரியலி? அவ இப்ப லவ் மூட்ல தான் இருப்பா. நாங்க அப்பவே சொன்னல அவன் மனசு மாறும்னு. எங்க முன்னாடி ஓபனா பேச அவ வெக்கப்படலாம். அதனால நாங்க எல்லாரும் வெளியே இருக்கோம். சரியா? ஓகேடா. ஓகேடா. விஷ் ஆல் தி பெஸ்டா. ஐயோ ஐயோ ஐயோ, இது எப்படி நடந்துச்சு? டேய், அவங்க வந்துட்டாங்க. நாங்க 3 பேரும் பெட்டி கீழ இருக்கோம். அவளோட காதல் கவிதையை நாங்களும் கேக்குறோமே. எனக்கு தெரியும் நீ வருவன்னு. நான் இப்படி இருக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்படுவ, அப்படிதானே? சென்டிமெண்ட் சென்டிமெண்ட். என்ன அங்கே நிக்கிற? கிட்ட வா. இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுல எனக்கு வருத்தம் இல்ல, சந்தோஷமா தான் இருக்கு. நீ என்ன பார்க்க வந்தல்ல? ஐயோ, நாங்க ஃபோர்ஸ் பண்ணனால தான் வந்தா. அது இல்லாம உன் கூட ரொமான்ஸ் பண்ண ஒன்றும் வரல. எல்லாம் சொதப்பிடுச்சுடா. ப்ளீஸ் என்ன தொல்லை பண்ணாத. சொன்னது புரிஞ்சுதா? இனியும் அவ பின்னாடி சுத்தாத. ஸ்டாப் தேர். யூ ஹேட்டிங் மீ. வெயிட் பண்ணு. இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் திரும்ப வருவேன். உன்னை காதலிக்கிறேன்னு நீயே சொல்லுவ. அன்னைக்கும் நீ சொல்லலனா உன்னை தொல்லை பண்றதுக்கு நான் இருக்க மாட்டேன் எப்பவுமே. போறத பத்தியா? ஹேய், அவ பத்திரகாளிலடா, ரத்த காட்டேரி. அப்ப சாவறதும் பிளானா என்ன? சும்மா போயிடா. யூ ஹேட்டிங் மீ. வெயிட் பண்ணு. இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் திரும்ப வருவேன். உன்னை காதலிக்கிறேன்னு நீயே சொல்லுவ. அன்னைக்கும் நீ சொல்லலனா உன்னை தொல்லை பண்றதுக்கு நான் இருக்க மாட்டேன் எப்பவுமே. சரி, நீ என்ன யோசிக்கிற? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஹாஸ்பிட்டல்ல ஆண்டனியை பார்த்தேன். அவன் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கான்.
செலின், சச்சின் ரோஸோட விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கான். என்ன யோசிக்கிற? மார்ட்டின், லீவ் இட். நம்ம வேற எதையாவது பேசுவோம். ஓ மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. நீ அவளுக்கு வேற யாரையாவது பார்த்து வச்சிருக்கியா? ஏய், ஒண்ணும் இல்ல. ஹலோ ஹலோ, நான் ஜெயா. சச்சின் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிட்டான். ஹலோ ஹலோ ஹலோ. என்னாச்சு ரோஸ்? அம்மா, சச்சின் டிஸ்சார்ஜ் ஆயிட்டானா? நாளைக்கு அவன்... அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. ஒரு விதத்துல நல்லதா போச்சு. அவன் மிரட்டல்லாம் வேலைக்காகலன்னு தெரிஞ்சதும் அவன் இந்த ஊரை விட்டு போயிடுவான். நீ கவலைப்படாத. ம்? நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நாம திரும்ப போயிடலாம். ப்ளீஸ்பா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும். எதுக்கு மறுபடியும் ஆக்சிடென்ட் பண்ணவா? டெல் மீ. இருக்கலாம். வாட் த ஹெல் ஆர் யூ டாக்கிங் சச்சின்? இங்க பாரு, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க அப்பா இருக்க மாட்டான். பாவம் என்னோட அப்பா, ஒரு அப்பாவி. அதே மாதிரி தான் என் பாட்டியும். இவங்க 2 பேருக்கும் நடுவுல ரோஸ், நான் இருக்கும்போது... ஏய், என்ன டிவி பார்த்துட்டே தூங்கிட்டியா? எந்திரி, வா, அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மறுபடியும் தூங்கிடாத. நான் உங்களை கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு. நான் எல்லாத்தையும் மறக்கிறேன். உங்களுக்கு என் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா நான் செத்துக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்கிற வருத்தம் உங்க முகத்துல நான் பார்க்க கூடாது. புடி அத புடி. என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. ரோஸ், படம் பார்த்துட்டு வரேம்மா. அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காத. உனக்கு தான் நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? சத்தியமா நான் இருக்கேன். அது மழை வருது, நீ கிளம்பு சீக்கிரம். நடையா இது நடையா? என்னையா? உன்னை பார்க்கும்போது எனக்கு ஸ்னேகா தான் ஞாபகத்துக்கு வராங்க. என்னையா? பார்க்கிறதுக்கு அப்படியே ஸ்னேகாவோட சித்தி பொண்ணு மாதிரியே இருக்க. ஸ்னேகாவோட சித்தி பொண்ணு. சித்தியோட மகளா? அவளோட பேர் என்ன? சத்யத் ராய். ஓஹோ. தெரியாது? அவரோட பெரியப்பா தான் நரசிம்ம ராய். அவர் எப்படி தெரியும்? அவரோட பொண்ணுதான் என்னுடைய லவர் ஆச்சு. அப்படியா? அது ஒரு சோக கதை. கல்யாணம் பண்ண முடியல. ஏன்? அவ செத்துட்டா. எப்படி இருந்தாங்க? அவ புருஷன் கொன்னுட்டான். ஆனா உன்னை பார்த்தப்போ அவன் ஞாபகம் வருது. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே நாக்கு, அதே உன்னை நான் கல்யாணம் பண்ணி நாம ஒன்னாகி இங்க பக்கத்துல இருக்கிற ராமசாமி ஹோட்டல் போய் நல்லா சாப்பிட்டு டவுனுக்கு போய் கேலக்ஸி தியேட்டர்ல 1001 படம் பார்த்துட்டு அந்த மாதிரி எவ்வளவு அழகான கனவு கண்ட தெரியுமா? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கு. உங்க பங்களாவுக்கு ஒரு நைட் வரணும் அதானே? அது எப்படி தெரிஞ்சது? அந்த கீதா சொன்னாலா? திருடி எல்லாம் தெரியுது. நம்ம பங்களாவுக்கு போலாமா? டேய், நீ என்ன நினைச்ச? எங்க பக்கத்து வீட்டு உமா, ரமா, மீனா, சோனா இவங்களெல்லாம் காதலிக்கலையா நீனு? அந்த கற்பக வழி விட்டுட்ட, அது தப்பு தப்பு. டேய், இனிமே என் பின்னாடி வந்த எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை வெட்டிடுவேன். உங்க அப்பா யாரு? என் அப்பா தான் இந்த தோட்டத்திலே பெரிய ஆளு. அந்த கோடாலி பூக்கனா? ஆமா. அந்த கோடாலியோட பொண்ணாணி? ஐயோ, நீ என் தங்கச்சி ஆச்சாமா. போ, நீ போமா, நீ போ. பார்த்து போமா, மழை வரப்போகுது. கையில இருந்ததும் போச்சு. நீ ஏதாச்சும் பேசுடி. அவன் முன்னாடி என்ன பண்ண போற? இவளை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா இவளுக்கும் காதல் ஜுரம் வந்துருச்சுன்னு. என்னடி உடம்பு சூடா இருக்கா? அங்க பாரு.
டெல் மீ யுவர் டிசிஷன். சொல்லு. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்படி சொல்லு. பெரிய ரோமியோ ஜூலியட் காதல் கதை பேச போறாங்க. நாங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளியே நிக்கிறோம். வாடி. இததான் டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. காதல் கண்ணீர். நீ அழுகிறத பார்க்க நான் இங்க வரல. என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. இல்ல சச்சின், என் இதயத்துக்குள்ள ஒரு உண்மையை மூடி வச்சுக்கிட்டு ஒன்னு கஷ்டப்படுத்த என்னால முடியல. அதனாலதான். What are you trying to say? யார்கிட்டயும் சொல்லாத. இந்த உலகத்துல எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டரையும் தவிர வேற யாருக்கும் இந்த உண்மை தெரியாது. அடிக்கடி எனக்கு தலைவலி வரும். ஒரு தடவை நான் ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். டீச்சர்ஸ் தான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அப்பாவும் அம்மாவும் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் அந்த ரகசியத்தை என்கிட்ட மட்டும் சொன்னாரு. எனக்கு மர்மமான ஒரு நோய் இருக்கா. நோ, நான் நம்ப மாட்டேன். நம்பிதான் ஆகணும். எப்ப வேணும்னாலும் சாகலான்னு தெரிஞ்சனா எப்படி உன்னை காதலிக்க முடியும்? அதனாலதான். இல்ல, உன்னை என்னால பிரிய முடியாது. அச்சோ, மௌனராகம் பார்ட் 2 ஆரம்பிச்சிருச்சுடி. நீ வேற ஒரு பொண்ணை பாத்துக்கோ. எந்த நிமிஷம் வேணாலும் நான் இந்த உலகத்தை விட்டு போகலாம். என்ன மறந்துரு. என்னோட கடைசி ஆசையா நான் சொல்றத கேளு. உயிரோட இருக்க நாட்கள் மட்டும் எனக்கு போதும். அது வரைக்கும் நீ என்ன லவ் பண்ணு. ஒன்னு நீ தெரிஞ்சுக்க, நீ விட்டு போற அந்த நிமிஷம் நான் உன் கூட இருப்பேன். நம்ம மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் நமக்குள்ள இருக்க காதலை யாராலையும் பிரிச்சிட முடியாது. விஷயம் நம்ம நினைச்சதை விட பெருசா போய்கிட்டு இருக்கடி. சச்சின், அவங்க சந்தேகப்படுவாங்க. இது வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் என்னென்ன நடக்குமோ. என்னாச்சுடி? புரியுது. அவன் சொன்னதை கேட்டு ஷாக் ஆகி நிக்கிறியா? அப்பா இஸ் கமிங். சச்சின், சச்சின், சச்சின். யூ ஆர் கிரேட் பா. நீங்க தான் என் கடவுள். ஷிலின், வேண்டாம். நான் சொல்றது முதல்ல கேளு. மன்னிப்பு கேட்கவோ கெஞ்சவோ நான் ஒன்னும் வரல. நான் எதுவும் கேட்க விரும்பல. கேட்கணும், கேட்டுதான் ஆகணும். தெரிஞ்சே நான் ஒன்னும் உன்கிட்ட எந்த தப்பும் பண்ணல. ஒரு வாட்டி தெரியாம உன்னை காதலிச்சிட்டேன். அது ஒரு தப்பா இருந்துச்சுன்னா அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுக்கிறேன். ஆனா நம்மளை பத்தி தெரியாம மனசு ஒத்து போன நம்ம பிள்ளைங்க உன் பிடிவாதத்தினால பிரிச்சிடலாம்னு நினைக்காத. எனக்கு எந்த பிடிவாதமும் இல்ல. இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் உன்னை இழந்திருக்கேன். அன்னைக்கு ஒன்னு தவிர நான் இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இன்னைக்கு உன்னுடைய பிடிவாதத்தினால என் வாழ்க்கையை நான் இழக்கிறேன். ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்னுடைய சச்சின் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. எனக்கு தெரியும் அவனை பிடிக்கலன்னு நீ சும்மாதான் சொல்ற. என் முன்னாடி நாடகம் ஆடுற. நீ என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல, உன் விருப்பத்துக்கு நான் எப்பவும் தடையா இருக்க மாட்டேன். அப்பா வரட்டும், நான் சொல்றேன். எனக்கு சம்மதம். நாட்டி கேர்ள், யூ நாட்டி 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 கேர்ள். அம்மா சம்மதிச்சிட்டாங்க. நீ இப்போ நான் சொன்னதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பல்ல. நல்ல அனுபவி. என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்ப. குறைங்க.
எனக்கு ஒரு மகன் சார் பிறப்பான் சார் 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 அவன் என்னை ஒரு நிமிஷம் சார், ஒரு விஷயம் சொல்லணும் சார். என்னம்மா? நான் குளிக்காம இருக்கேன். அதெல்லாம் பரவாயில்ல, அந்த டேப்பை நல்லா ஓபன் பண்ணுங்க, குளிக்க தண்ணி வரும். அது இல்ல சார், நான் கர்ப்பமா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கு நீங்க தான் காரணம். அதுக்கு நீங்க தான் காரணம். கருப்பா? என் பேர் கருப்பு இல்ல, நான் ஊர் மிஸ் கே தாமஸ். அப்ப நான் வரட்டுமா? எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான். என்னையா எங்க கிளம்பிட்டீங்க? ஏய், இந்த தோட்டத்துல வேலை பார்க்குற எல்லா பொண்ணுங்களையும் நீ தான் கர்ப்பமாக்கன. உன்னை கொலை பண்ணிடுவேன். ஐயோ, இத்தனை பேரை கொலை பண்ணிட்டீங்கன்னா போலீஸ் கோர்ட்ல உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துரும். அதுவும் இத்தனை பேரையா? இவங்களே இல்லடா உன்ன. என்னையா? ஐயா, இத்தனை பொண்ணுங்களோட குழந்தைங்களாம் அப்பா இல்லாத அனாதையாகி போயிடும்பா. ஒண்ணு வேணா பண்ணலாம். இத்தனை பேரும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எல்லாரையும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணா பார்க்க அழகா இருக்கும். அழகு மட்டும் இல்ல, செலவும் கம்மி. என்ன விளையாடுறியா? எல்லாம் நான் விளையாண்ட விளையாட்டுல வந்த வினதானே. ஆனா கிளைமேக்ஸ்ல இப்படி நடக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் சீரியஸா பேசிட்டு நீ விளையாட்டுத்தனமா பேசுறியா? இப்ப இந்த நேரத்துல இந்த பொண்ணுங்க கழுத்துல நீ தாலி கட்டுறியா இல்லையா? ஐயா ஐயா, உங்க பொண்ணு செண்பகத்தை கடத்திட்டு போறாங்க. அதை நான் பார்த்தேன். அது நாயில அது என் தங்கச்சி. போடா. இப்ப புரியுதா? கரெக்டா பாக்கலன்னா பொம்பளை பிள்ளைங்க தப்பான வழியில போயிடுவாங்க. அவன் ரொம்ப மோசமானவன்னு அப்பவே எனக்கு தெரியும். முதல்ல நீ இதுக்கு பதில் சொல்லியா? அமைதியா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3 4. அப்ப 4 குழந்தைகளும் 4 அம்மாவும். அப்போ மொத்தம் 4 தாலி வேணும். நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு 4 தாலியை வாங்கிட்டு வந்துடுறேன். நான் திருப்பி வர வரைக்கும் யாரும் இங்கிருந்து போக கூடாது, புரியுதா? என்னாச்சு? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? எனக்கு தெரியும் என்ன காரணம்னு. சச்சின் ரோஸோட கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்காததுனால தானே? அதனால தானே உங்க குணமே ரொம்ப மாறி போச்சு. ஏய், அது உன்னோட கற்பனையா இருக்கலாம். இது வரைக்கும் உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் ஏதாவது செஞ்சிருக்கனா? உங்களை மாதிரியே நானும் யோசிக்கணும். நம்மளோட பொண்ணை சச்சினுக்கு கொடுக்க எனக்கு சம்மதம். இட்ஸ் ட்ரூ. நான் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். தேவையில்லாம காதலை நான் ஏன் எதிர்க்கணும்? அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் அதுக்கு ஒத்துக்கல? ஏய், என்னன்னு சொல்லு. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீங்க என்ன மன்னிச்சிருங்க. பதில் கிடைக்காத கேள்விதான் இந்த பிரச்சனை. அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லல. இப்ப சொல்றேன். மார்ட்டின், ப்ளீஸ் எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம். அட, என்னடா வழக்கத்திலே இல்லாத மார்னிங் விசிட்டு? முகத்தை பார்த்தாலே தெரியுது உனக்கு ஏதோ நடந்திருக்கு. வா உட்கார். நீ எப்போ ஊருக்கு கிளம்ப போற? நீயும் உன் பையனும் இன்னைக்கு இங்கிருந்து கிளம்புங்க. மார்ட்டின், உனக்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? உனக்கு எதுவும் தெரியாதா? நட்புன்னா உனக்கெல்லாம் என்னன்னு தெரியுமாடா? நீ எல்லாம் மனுஷன் தானடா? நான் இல்லாத நேரத்துல என் பெட்ரூமுக்கு வந்து என் பொண்டாட்டி கைய பிடிச்சிருக்க. உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? மார்ட்டின், நீ நினைக்கிற மாதிரி. வாயமுடுறா. நீயா இருக்கிறதுனால விட்டேன், இல்லைன்னா கொலை பண்ணிருப்பேன். இதுக்காக தான் என்ன அதிகமா குடிக்க வச்சு தேவையில்லாம ஒரு ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போன. டேய், இனி நான் உன்னை இங்க பார்க்க கூடாது. அப்படியே எந்த நிமிஷம் வேணாலும் நான் சாகலான்னு நினைச்சுதான் அவன் இப்படி ஊருகி ஊருகி நடந்துட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடி. நீ பண்றது ரொம்ப தப்பு. திஸ் இஸ் டூ மச். ஏய் முட்டாள், நானும் அவனை காதலிக்கிறேன். உண்மையாவா? இது அவன் கிட்ட சொல்ற விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் மாத்தி பேசக்கூடாது. அவன் கோவப்படுவானா? சொல்ல முடியாது.
கோவம் வந்தா எதையுமே பார்க்க மாட்டான். இன்னைக்கு அவன் உன்னை என்ன பண்ண போறானோ? இந்த நல்ல விஷயத்தை எங்க ஆளுங்க கிட்ட சொல்லி அவங்க கிட்ட சொல்ல வைக்கிறோம். வாங்கடி. ஏய் கொஞ்சம் நில்லுங்கடா. ஏய் டேய் நம்மள உயிரோட புதைக்கிறதுக்கு பிளான் பண்ணி வந்திருக்காளுங்கடா. வாங்கடா. நாங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்றத கேளுங்க ப்ளீஸ். எங்களால கேட்க முடியாது. We love you. Really we love you. சச்சினை லவ் பண்றா. அவளுக்கு நோய் இருக்குன்னு சொல்லி சும்மா தான் ஏமாத்தினா. உண்மையாவா? எங்கடி என் செல்லம்? போயிட்டா. ரோஸ் பின்னாடி தேவையில்லாம சுத்தாத. அவளோட மனசுல இப்ப சச்சின் தான் இருக்கான். நோ, எனக்காக நீங்க போய் சொல்றீங்க. அவ என்னை விட்டு போயிடுவா. மண்ணாங்கட்டி, அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, வீட்டுல தான் இருக்கா, போய் பாரு. ஒன்னு அவ லவ் பண்றாளா? வாடா. ரோஸ், ரோஸ். ரோஸ் நெல்லுடா. அங்கிள், நான் ரோஸ் கிட்ட உன்னை இனிமே இங்க பார்க்கவே கூடாது, போடா. இல்ல அங்கிள், நான் போக மாட்டேன். நான் ரோஸ் கிட்ட பேசணும். வெளியே போடான்னு சொல்றேன். மார்ட்டின். செலின். அங்கிள், நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ரோஸை லவ் பண்றேன். ரோஸ் என்ன லவ் பண்றா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், இங்கிருந்து கிளம்பு. சச்சின், எனக்கு உன் மேல இஷ்டம் இல்ல. கேட்டல்ல, போடா. இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேல, எங்க இருந்து போ. உனக்கு பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சதும் சந்தோஷத்தோட ஓடி வந்தனா. ஓகே ஓகே. மார்ட்டின். சச்சின், ஐம் சாரிப்பா. இட்ஸ் மை மிஸ்டேக். அழுகாதப்பா.
இத அப்பாவால பார்க்க முடியாது. நீங்க சொன்னது சரிதான். நம்ம இங்க வந்திருக்க கூடாது, எதுவும் நடந்திருக்க கூடாது. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இது இப்படிதான் முடியும்னா. உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அப்பா நல்லா புரிஞ்சுக்க முடியுது. டேய், கவலைப்படாதடா, அப்பா சொல்றேன்ல. நான் என்ன பண்ணட்டும்பா? அவளை மறந்துற. அப்பா கிட்ட சத்தியம் பண்ண, இனி அவளை பத்தி யோசிக்க மாட்டேன்னு. திரும்ப போயிடலாமான்னு யோசிக்கிறேன். அப்பா, நீயே சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நம்ம திரும்ப போயிடலாம். நீங்க வருத்தப்படாதீங்க, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் அவளை மறந்துடுறேன். சச்சின், அப்பாவுக்கு பிடிக்காத எதுவும் எனக்கு வேண்டாமா. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. முன்னாடி நடந்த மாதிரி உன்கிட்ட சொல்லாம என்னால போக முடியல. போயிட்டு வரேன்னு சொல்றத கூட நீ வெறுப்பாதான் பாக்குறேன்னு எனக்கு தெரியுது. துரதிருஷ்டவசம் என் கூடவே பிறந்தது. உன் கூட வச்சிருந்த நட்புலையும் அது நடந்திருக்க. என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. சாரி, வெரி வெரி சாரி. நீ கஷ்டப்படாதம்மா. செலின், இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்காம இருக்க முயற்சி பண்றேன். மார்ட்டின், நெல்லுடா. தேவையில்லாததெல்லாம் செஞ்சுட்டு சாரி சொன்னா சரியாயிடும் நினைக்கிறியா? வா, நீ போறதுக்கு முன்னாடி என் பொண்ண உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஆமாண்டா, இவ அவனுக்கானவ. இங்க வாடா. ரோஸ், உன் சந்தோஷத்தை பார்த்து இப்பவே கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்ல. இவ படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் வரும்போது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஐயோ, ஒரு நிமிஷம். ஓம் கிரீம் வஸ்திரலேசாய நமः.